இன்னைக்கு நம்ம Stranger Things The Tales from 85 அப்படிங்கிற ஒரு அனிமேட்டட் சீரிஸ் தான் பார்க்க போறோம். Stranger Things ஓட லைவ் ஆக்ஷன் சீரிஸ் இருக்குதுல, அதோட சீசன் 2க்கும் சீசன் 3க்கும் நடுவுல நடக்கிற மாதிரியான ஒரு கதை இது. சீசன் 2 1984 அக்டோபர் டு டிசம்பர் நடக்கிற மாதிரி இருக்கும். அதுவே சீசன் 3 1985 ஜூன் டு அக்டோபர் நடக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவுல 1985 வருஷத்துல ஜான் அண்ட் ஃபெப்ல நடக்கிற மாதிரியான ஒரு கதை தான் இந்த சீரிஸ். ப்ரீவியஸா இதுக்கு முன்னாடி நான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸே பார்த்தது இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அப்படியே சேனலுக்குள்ள போனீங்கன்னா பிளேலிஸ்ட்ல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 1ல இருந்து 5 வரைக்கும் எல்லாமே போட்டிருந்திருப்பேன். அதுல வேணும்னா நீங்க 1 and 2 பார்த்துட்டு இப்போ இந்த அனிமேட்டட் சீரிஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 3, 4, 5 நீங்க மத்ததையும் கன்டினியூ பண்ணிக்கலாம். எனிவேஸ் கண்டிப்பா சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஆகையால் வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையோட ஆரம்பத்துல ஜனவரி 10ஆம் தேதி 1985 வருஷம் ஹாக்கின்ஸ் நகரத்துல நைட் டைம்ல மஞ்சள் கலர் சொக்கா போட்ட ஒரு நபர் கையில ஏதோ ஹோம்மேடா உருவாக்கப்பட்ட ஒரு ஃபிளேம் த்ரோவரை எடுத்துக்கிட்டு வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்க. அவனை ஃபாலோ பண்ணி ஒரு டெமோகார்கன், ஒரு மினி சைஸ் டெமோகார்கன் மாதிரி ஒண்ணு அவனை ஃபாலோ பண்ணி வரும். அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த டெமோகார்கனை அவனும் சாகடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவானா. அது அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக பார்த்தாலுமே விடாம துரத்தி ஒரு ஃபென்ஸ் கிட்ட வச்சு அதை அப்படியே பொசுக்கி சாகடிச்சிருப்பான். ஆனா சாகர முன்னாடி அந்த மினி டெமோகார்கன் மேல இருந்து சில பச்சை கலர் பார்ட்டிகல்ஸ் மாதிரி அப்படியே காத்தோட காத்தா கலந்து தரையில வந்து செட்டில் ஆக அந்த தரையில இருந்து ஒரு கொடுக்கொணு முளைக்குது. இப்ப அப்படியே சீன் கட் பண்ணா மைக்க தான் காட்டுறாங்க. காலையில அறுக்க பறக்க ஸ்கூலுக்கு கிளம்பி இருந்திருப்பானா. வரதுக்கு இவ்வளவு நேரமாடான்னு போற வழியில மைக்க பிக்கப் பண்றதுக்காக நம்ம லூகாஸும் மேக்ஸும் ஆல்ரெடி வந்திருப்பாங்க. அதுவே டஸ்டின் ஏதோ ஒரு ஸ்டோர்ல கேம் ஆடிக்கிட்டு இருப்பானா. அப்ப கரெக்டா பசங்க கூப்பிட்டு இருந்திருப்பானுங்க வாக்கி டாக்கில. அந்த வாக்கி டாக்கியை எடுத்து பேசுறதுக்குள்ளேயே அந்த இடத்துல கேம்லயும் தோத்து போயிருவானுங்களா. இவனுங்க ஒரு நிம்மதியா கேம கூட ஆட விடுறானுங்களா அப்படின்னு புலம்பிக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்காக கிளம்புறான். இதே நேரத்துல ஹாப்பரை லெவனா யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மர வீட்டுல தானே வச்சிருந்திருக்காரு. எப்பவும் போல ஆஸ் யூஷுவல் ஹாப்பர் காலையில எந்திரிச்சதுல இருந்தே நம்ம லெவன் கிட்ட உன்னை யாரும் பாத்திரக்கூடாது, நீ ரொம்ப லோவான ஒரு ப்ரொஃபைல மெயின்டைன் பண்ணணும், அப்படியே யாராவது உன்னை பார்த்து உன்னை விசாரிச்சாலுமே நீ ஒரு நார்மலான ஒரு பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மேட்டரை சொல்லி கொடுத்துட்டு இருப்பாப்ல. இப்போதைக்கு லெவன் பசங்க கூட வெளியில போகிறதா இருக்கிறா. அதனால கரெக்டா பசங்களாரும் வந்திருப்பாங்க. மைக் தான் ஹாப்பர் கிட்ட பேசும்போது என் பொண்ணுக்கு மட்டும் ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னு என் மகனை உன்னை உரிச்சு உப்பு கண்டா போட்டு தொங்க விட்டுருவோம் பாரு அப்படின்னு பயங்கரமா மிரட்டி தான் அனுப்பியே விடுறாரு. என்னதான் லெவன் விருப்பப்படுறா அப்படின்னு இருந்தாலுமே இவனுங்க கூட அனுப்பி விடுறதுக்கு ஹாப்பருக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அதுவே நம்ம டஸ்டின் பையன் அவனும் சைக்கிள்ல வந்துகிட்டு இருக்கும் போது அப்போ ஸ்கூல்ல இருக்கிற 2 ரவுடி பசங்க டஸ்டினை வழி மறைக்கிறானுங்க. சும்மா அந்த வழியா போயிருப்பானுங்க போல. டஸ்டினை பார்த்தோன்னே டஸ்டினோட குரூப் தான் அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால டஸ்டினை கூப்பிட்டு மண்டையிலே 4 தட்டி அனுப்பலாம் அப்படின்னு இருந்தா டஸ்டின் அவனுங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக காட்டுக்குள்ள ஓட விட்டுருவனாடான சைக்கிளை அதே இடத்துல போட்டுட்டு இவனுங்களுமே பின்னாடி சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி சேஸ் பண்ண ஆரம்பிக்க அந்த 2 பேர்ல சார்லி அப்படின்னு ஒரு தொப்பிக்கார ஒருத்தர் இருப்பான். அவன் டக்குன்னு தடிக்குட்டி கீழே விழுகுவானா. என்னடானா ஏதோ ஒரு செடி அவனோட காலை பிடிச்சிருந்திருக்கு. ஜெஃப்ங்கிற இன்னொரு பையன் டஸ்டினை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான்ல. ஆனா அவங்கிட்ட இருந்து நீட்டா எஸ்கேப் ஆன டஸ்டினுமே அதுக்கப்புறம் பசங்க கூட வந்து மிங்கிள் ஆயிடுறான். ஆனா அந்த ஜெஃப்ங்கிற பையன் டஸ்டினை தேடி அந்த காட்டுக்குள்ள உலாவ ஆரம்பிச்சிருந்திருப்பான்ல. கரெக்டா ஒரு பாயிண்ட்ல போய் நின்னுட்டு என்னடா இது இந்த டஸ்டையும் காணோம், கூட வந்த சார்லியும் காணோமேனு அவன் நின்னுகிட்டு இருக்க. அப்போ தரைக்கடையில இருந்து என்னமோ ஒண்ணு அவன் கிட்ட வர மாதிரி இருக்கும். டப்புன்னு அவனை தரன்னு பிடிச்சு இழுத்துட்டு போக அந்த காட்டுக்குள்ள ஒரு அலறல் சத்தம் மட்டும் தான் கேக்குது. அதுவே நம்ம பசங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்கல்ல. 11 ஸ்கூலுக்கு வர முடியாது. அதனால அவகிட்ட சைக்கிளை மட்டும் கொடுத்துட்டு ஈவினிங் 3:15க்கு கரெக்டா வந்துரு சரியா அப்படின்னு 11 அங்கிருந்து அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் பசங்க எல்லாரும் லாக்கர்ல திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அப்போ தெரியாம நம்ம வில் பக்கத்துல நிக்கிற ஒரு ஜூஸ தட்டி விட்டுருவானா. நான் உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட்ரா, என்னோட ஜூஸ ஒருத்தன் தட்டி விட்டுட்டான், ஏன் என்னன்னு கேட்க மாட்டேன்னு கேட்டதுக்கு இதெல்லாம் கேட்கணுமாங்கிற மாதிரி தான் நம்ம ஷர்ட்டை பிடிச்சு என்ன தைரியம் உனக்கு இருக்கும் அப்படின்னு அவனை சும்மா மிரட்டலான்னு இருக்க. அப்ப அங்க ஒரு ஸ்பைக்க வச்ச ஒரு பொண்ணு ஒருத்தி வருவா. அவன் என்னன்னா சின்ன பசங்க கிட்ட எல்லாம் வம்பெடுத்துக்கிட்டு இருக்கிற பொத்திக்கிட்டு இருக்கணும் புரியுதா என்னன்னு அவனை பயமுறுத்தி அனுப்பி விட்டுறா. நம்ம பசங்க எல்லாரும் அந்த ஒரு பொண்ணுக்கு நன்றி சொல்லிட்டு அப்புறம் கிளாஸ் அட்டன் பண்றதுக்காக போனா சயின்ஸ் வாத்தியார் இருக்கிறாருல, அவர் ஏதோ ஒரு முக்கியமான வேலையா வேற ஏதோ ஒரு ஊருக்கு போக போறாராமா. ஆகையால் நான் இல்லாத நேரத்துல இந்த ஒரு செமஸ்டர்ல உங்களுக்கு கிளாஸ் இருக்கிறதுக்காக புதுசா ஒரு டீச்சர் வந்திருக்காங்க அப்படின்னு நிக்கி அப்படிங்கிற இன்னொரு டீச்சரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட, ஆமா வாத்தியார் கிளாஸ் இருக்கிறத விட்டுட்டு என்ன ஏதாவது துறவங்கி மேற்கொள்ள போறாரா அப்படின்னு பசங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுமே அந்த நிக்கிங்கிற அந்த ஒரு டீச்சருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் எவல்யூஷன் ரிலேட்டடா எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா. ஒன்ஸ் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பசங்க எல்லாரும் பிரேக்ல இந்த D&D கேம் இருக்குதுல்ல, டஞ்சன்ஸ் அண்ட் டிராகன்ஸ், எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல நிறைய பனிப்பொழிவு இருக்குங்கிற மாதிரி எல்லாம் நியூஸ்ல சொல்லி இருந்தாங்க.
ஆகையால் கிடைக்கிற டைம்ல ஜாலியா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அந்த கேம் எல்லாம் ஆடுவோம். அதுக்காக உங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்க இவனுங்களும் கொடுக்குறானுங்க. ரொம்ப கம்மியா இருக்குது. வேற ஏதாவது பண்ணா காசு கிடைக்குமான்னு யோசிக்கும் போதுதான் வெளியில இந்த மாதிரி இந்த பனி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, அதை பார்க்கும்போது லூகாஸுக்கு ஒரு ஐடியா வருது. ஆனா இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா நமக்கு 11 தேவைப்படுறான்னு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் இந்த போர்ஷான இடங்கள்லாம் இருக்கும்ல, கொஞ்சம் பணக்கார ஆளுங்களா இருக்கிற மாதிரியான ஒரு இடம், அங்க போயிட்டு அங்க இருக்கிற பனி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கொடுக்கறது மூலமா கொஞ்சம் காசு சம்பாதிக்கலான்னு டஸ்டின் அவனோட பேச்சு திறமைகள் எல்லாம் பயன்படுத்தி அங்க இருக்கிற ஒரு பாட்டிமா கிட்ட எப்படியோ அந்த வேலையை வாங்கிடுறான். ஏன்னா யூஸ்வலி இந்த மாதிரியான இடங்கள்ல ரெகுலராகவே கிளீன் பண்றதுக்கு ஒரு ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்காம நீங்க எங்ககிட்ட ஏன் கொடுக்கணும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி டஸ்டின் ஒரு பிட்ட போட்டு எப்படியோ அந்த வேலையை வாங்கிட்டான். சரி இவனுக்கு தான் கிளீன் பண்ண போறாங்களானா கிடையாது, நம்ம 11 வச்சுதான் கிளீன் பண்ண வைக்கலாம்னு இருக்கிறாங்க. 11 கிட்ட இருக்கிற பவரை யூஸ் பண்ணா கண்டிப்பா கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு 11மே ஆல்மோஸ்ட் அவ பவரை யூஸ் பண்ண போகும்போது என் பொண்ணுக்கு மட்டும் ஏதோ ஒண்ணு ஆச்சு மகனை நீ செத்தடா அப்படின்னு ஹாப்பர் சொல்லியிருந்திருப்பார்ல, அது மைக்கு திடீர்னு எங்கேயோ இருந்து அவன் காதுல ஒலிக்கிற மாதிரி தெரிய ஏமா தாயை கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு 11 போய் தடுத்துட்டு கைஸ் எனக்கு தெரிஞ்ச இந்த பிளான் வேணாம், எவனாவது 11 பவர்ஸை யூஸ் பண்றது பார்த்துட்டா இது பஞ்சாயத்து ஆயிரும், ஆகையால் இதை விட்டுறலாம்னு சொன்னாலுமே மைக்கோட மண்டையிலே ஒரு ஸ்னோ பாலை விட்டு அடிச்சுட்டு சும்மா தொடநடுங்கியா இருக்காதரா அப்படின்னு அவனை வம்பலுக்க அவள் தான் இருக்கிற எல்லாரும் ஜாலியா அந்த இடத்துல ஸ்னோ பால் ஃபைட் போட்டுக்கிட்டு இருப்பானுங்களா. இவனுங்க பயங்கரமா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்பா கரெக்டா அந்த ஸ்னோ எல்லாத்தையும் கிளீன் பண்ற ஒரு ட்ரக் ஒன்று வரும். அவரு தான் இந்த இடத்துல யூஸ்வலி கிளீன் பண்ணுவாரு போல. நம்ம பசங்க இந்த மண்வெட்டி எல்லாம் வச்சிருக்கிறத பார்த்தோன்னே என்னடா பசங்களா என் பொழப்புல மண்ணள்ளி போடுறதுக்காக மண்வெட்டி எட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு அவனுங்களை பயமுறுத்தி இங்க இருந்து அனுப்பி விட பார்த்துட்டு இருக்க. அப்போ திடீர்னு தரைக்குள்ள இருந்த அந்த ஒரு மான்ஸ்டர் அப்படியே அந்த ஆளை பிடிச்சு தரத்தனை இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிருமா. இவங்களுமே அந்த ஆளை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. 11மே அவளோட பவர்ஸ் யூஸ் பண்ணலான்னு இருந்தா வேலைக்கு ஆகல. அது ஒரு யூட்டர்னை போட்டுட்டு வந்து மத்தவங்களுமே அட்டாக் பண்றதுக்காக முயற்சி பண்ணும்போது இருக்கிற எல்லாருமே அங்க இருக்கிற கார் மேல சிவர் மேல அப்படின்னு ஏறி நின்னுக்குவாங்களா. அவள்தான் அது இவங்களை அட்டாக் பண்ணாம அங்கிருந்து போன மாதிரி தான் இருக்கும். ஆனா திருப்பியுமே கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அதே இடத்துல இவங்களை எப்படியாவது பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ண நம்ம டஸ்டின் அதுகிட்ட சிக்கிக்குவோம். அவள் தான் டஸ்டினை பிடிச்சி அது தரத்தான இழுத்துட்டு போகும்போது நம்ம 11 தான் அவளோட பவரை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற ஒரு மரத்தை அந்த மான்ஸ்டர் மேல விழுக வச்சு டஸ்டினை காப்பாத்த செய்யறா. அவ்வளவுதான் அந்த மான்ஸ்டர் இப்போ இந்த இடத்தை விட்டு போயிடுச்சு. ஆனா இது ஒரு மான்ஸ்டர் அப்படின்னா மான்ஸ்டர் எங்க இருந்து வரும்? மான்ஸ்டர் யூஸ்வலி அப்சைட் டவுன்ல இருந்து தான் வரும். ஆனா சீசன் 2 ஓட எண்ட்ல ஏற்கனவே 11 அப்சைட் டவுன் வேர்ல்ட க்ளோஸ் பண்ணிட்டா. அதுக்கான அந்த ஒரு போர்ட்டல க்ளோஸ் பண்ணிட்டா. அப்படி இருந்த போதிலும் மான்ஸ்டர்ஸ் இங்க இருக்குதுன்னா அப்போ கண்டிப்பா நம்ம இந்த விஷயத்த ஹாப்பர் கிட்ட சொல்லி ஆகணும்னு யோசிக்கிறாங்க. ஆனால் ஹாப்பர் கிட்ட சொல்றது இருக்கட்டும், அது சரியான ஒரு விஷயம் தான். பட் இப்போ இந்த மான்ஸ்டர் வேற ஒரு வழியா போயிருக்குது. நாம இது ஹாப்பர் கிட்ட போய் சொல்றதுக்குள்ள இந்த மான்ஸ்டர் வேற யாரையாவது போட்டு தள்ளிடுச்சுன்னா, அதனால 11 நம்ம கூட இருக்கிறானா கண்டிப்பா 11ஓட பவரை பயன்படுத்தி அந்த மான்ஸ்டர் நம்மளால பிடிக்க முடியும். அது ஒண்ணுதானே இருக்குது, கண்டிப்பா நம்ம அதை பிடிக்கிறோம். அதுக்கப்புறம் விஷயத்த ஹாப்பர் கிட்ட சொல்லுவோம்னு நேரா ஊரோட மார்க்கெட் கிட்ட பெருசாங்க ஆளுங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த இடத்துல டஸ்டினா அந்த மான்ஸ்டருக்கு ஒரு டிராப் மாதிரி நிக்க வச்சுட்டு மத்தவங்க எல்லாரும் சுத்தி நிப்பாங்க. டஸ்டினா ஒரு பெயிட் மாதிரி நிக்க வச்சிருந்திருக்காங்கல்ல, டஸ்டினா சாப்பிடறதுக்காக அந்த மான்ஸ்டர் வரும். அதுக்கப்புறம் நம்ம அதை பிடிச்சிடலாங்கிற மாதிரி தான் இருப்பாங்களா. ஆனா ரொம்ப நேரமா இவங்களும் நின்னுகிட்டே இருக்கிறாங்க. அந்த மான்ஸ்டர் வந்த மாதிரியே தெரியல. அப்பதான் இவங்க ஸ்கூல்ல புதுசா ஒரு பொண்ணு வந்திருந்தா. காலையில கூட ஸ்டீவ் கிட்ட இருந்து நம்ம வில்ல காப்பாத்தி இருந்திருப்பாள்ல, அந்த பொண்ணு ஜாலியா பிஸா வாங்கி சாப்பிட்டு வந்துகிட்டு இருக்கா. அவளை அந்த மான்ஸ்டர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. ஆத்தி அந்த புது பொண்ணு அதை டார்கெட் பண்ணதுடா, வாங்கடா போய் காப்பாத்தும் அப்படின்னு பசங்க எல்லாரும் வேகமா போறாங்க. அவ ஜாலியா பாட்டு கேட்டு நடந்து போயிட்டு இருப்பா. அதனாலதான் அதை கவனிக்காம இருக்க லூகாஸ் குறி வச்சு உண்டிகோல் மூலமா அவளோட வாக்மேனை தட்டி விட்டுருவா. அவளுமே யாரா அதுன்னு திரும்பி பார்த்தா பனிக்குள்ள இருந்து அவ்வளவு பெரிய உருவம் ஏதோ வர மாதிரி தெரிய ஆத்தி இது என்னன்னு தெரியலன்னு வேகமா அங்கிருந்து எகிரி குதிச்சு அப்படியே ரோட்டுக்கு போயிருவா. சரி இவ்வளவு நேரமா அந்த மான்ஸ்டர் பனியில தானே இருந்துச்சு, இனிமேல் அந்த பொண்ணு சேஃப்னு நினைச்சா அதான் இல்ல, பனியில இருந்து அது வெளியில வருது. அந்த புது பொண்ணு அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம பசங்க எல்லாரும் உள்ள போந்து அந்த மான்ஸ்டரை தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்கல்ல. அந்த முயற்சியில அந்த மான்ஸ்டர் வில்ல அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும்போது அப்பயுமே அந்த புது பொண்ணு தான் தைரியமா வில்லையும் காப்பாத்த செய்யறா. இப்படியே விட்டா யாராவது காயப்பட்டுருவாங்கன்னு மைக் அந்த மான்ஸ்டரை தன்னை ஃபாலோ பண்ற மாதிரி பண்ணிட்டு வேகமா ஒரு முட்டு சந்துக்குள்ள கூட்டிட்டு வர. ஆனா அதுதான் ஒரு பெரிய மான்ஸ்டர் ஆச்சு. மைக்க ஒரு இடத்துல வச்சு ஆல்மோஸ்ட் காலி பண்றதுக்காக இருக்கும்போது அப்ப அதோட வயித்துல யாரோ இருக்கிற மாதிரி மைக் கவனிக்கிறான். ஆனா அந்த மான்ஸ்டர் மைக் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 11 அவரோட பவரை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை கண்ட்ரோல்ல வச்சிருந்திருப்பாளா. இரு அதை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி அதோட உடம்புக்குள்ள யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு சொல்ல சரின்னு 11மே அந்த மான்ஸ்டரோட உடலை ரெண்டா பிக்கிறா. பார்த்தா உள்ள அந்த சார்லிங்கிற பையன் இருக்கிறான்ல, டஸ்டினா காட்டுக்குள்ள ஒருத்தன் தொப்பிக்காரன் துரத்திட்டு வந்திருப்பான்ல, அவன் தான் அந்த மான்ஸ்டரோவே மாறி இருந்திருக்கான். அவனை காப்பாத்தி வெளியில எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் 11மே அந்த மான்ஸ்டரோட உடலை கம்ப்ளீட்டா 2 துண்டா பிச்சு போடும்போது அதோட உடம்புல இருந்து அந்த பச்சை கலர்ல இருக்கிற பார்ட்டிகல்ஸ் அது பாட்டுக்கு திருப்பி ஆகாயத்துல கலக்குது.
கொஞ்சம் சுயநினைவுக்கு வந்தோடனே அந்த சார்லிங்கிற பையனும் அங்கிருந்து தெரிச்சு ஓடி போயிருவானா. ஆஹா, ஏதோ ஒண்ணு இந்த சார்லிய மான்ஸ்டரா மாத்திருக்குது, கண்டிப்பா இதுல அப்சைட் டவுன் வேர்ல்டு இன்வால்வ் ஆயிருக்கும்டா அப்படின்னு லூகா சொல்லும்போது இதை கேட்ட அந்த புது பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. என்னது அப்சைட் டவுன் வேர்ல்டா, அப்படின்னா என்னடா, பிளஸ் இவ யாரா மேஜிக் எல்லாம் பண்றா, என்னடா இங்க நடக்குது, மரியாதையா சொல்லுங்கடா அப்படின்னு கேட்டா, முதல்ல பசங்க எல்லாருமே அந்த பொண்ணை இங்க இருந்து போக சொல்லுவாங்க. இந்த விஷயத்துல நீன்னு இல்ல, யாருமே இன்வால்வ் ஆக கூடாது, உன்னோட உயிரை காப்பாத்தினதுக்கு நீ எங்களுக்கு நன்றி மட்டும் சொல்லிட்டு இங்க இருந்து போயிட்டே இரு, இங்க நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் நீ தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்காதன்னு சொன்னா அவ அதுக்கு தயாரா இல்ல. இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும், அதனால நான் தெரிஞ்ச மாதிரி தான் காட்டிக்குவேன், மரியாதையா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. பிளஸ் இந்த பொண்ணு இருக்கிறாள், இந்த புது பொண்ணு, இவ யாருன்னா நம்ம பசங்களுக்கு புதுசா ஒரு சயின்ஸ் வாத்தியார் வந்திருந்தாங்கல்ல, அவங்களோட பொண்ணு தான். பிளஸ் இவளோட பேரு தான் நிக்கி, அவங்க அம்மாவோட பேரு தான் நிக்கிங்கிற மாதிரி நான் அப்படியே மாத்தி சொல்லிட்டேன். அவங்கள நம்ம புது சயின்ஸ் வாத்தியார்னே வச்சுக்கலாம். இவ பேரு நிக்கி. இவ எவ்வளவு ஒருத்தி கேக்குறாங்கிறங்காட்டிலாம் சொல்லணும்னு மைக் நினைக்கல, இருந்தாலும் அப்படியே அந்த மான்ஸ்டர் நம்ம வில்ல அட்டாக் பண்ண பார்க்கும்போது இவ தைரியமா உள்ள புந்து வில்ல காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்காள். அதனால வில்லுக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம லெவனுக்குமே கொஞ்சம் நம்பிக்கைங்கிறது இருக்கும். ஆகையால் இங்க என்ன நடக்குங்கிற விஷயத்த இன்னைக்கு சொல்ல முடியாது, நாளைக்கு கண்டிப்பா சொல்றோம். ஆனா அது வரைக்கும் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீ வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லி அவளை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா மைக் இதை சொல்லி அவளை அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் டஸ்டின், மாமி முதல்ல நமக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெளிவா தெரியும் நீ நினைக்கிறியான்னு கேட்டதுக்கு, தெளிவா இல்ல, ஒண்ணுமே நமக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியுது, இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறதா நம்மளோட வேலைன்னு கிளம்புறானுங்க. அதுவே இந்த மான்ஸ்டருக்குள்ள இருந்த இந்த பச்சை பார்ட்டிகள்லாம் இருக்குதுல, அது தனியா பறந்து வந்து இந்த பூசணி செடியெல்லாம் வச்சிருந்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு இடத்துல விழுகுது. பேரலா நம்ம பசங்க இந்த இன்வெஸ்டிகேஷனை பண்றதுக்காக டைரக்டா எங்க ஆரம்பிச்சதோ அதே இடத்துக்கு தான் போறாங்க, ஹாக்கின்ஸோட லெபார்டரி. மேக்ஸ் முதல்ல இப்பதானே இந்த லெபார்டரிக்கு வர, அதனால இது எல்லாத்தையுமே ரொம்ப ஆச்சரியமா தான் பார்த்துருப்பாளா. அதுக்கப்புறம் அந்த லெபார்டரியில எங்க அந்த போர்ட்ல இருந்துச்சோ கரெக்டா அந்த இடத்துக்கும் போறாங்க. இதுக்கு முன்னாடியே ப்ரீவியஸா சீசன் 2 ஓட எண்டிங்ல நம்ம ஹாப்பரும் லெவனும் இந்த ஒரு போர்ட்டலை க்ளோஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே தான் லெவன் கரெக்டா அந்த போர்ட்டல் எங்க இருந்துச்சோ அதே இடத்துல கையெல்லாம் வச்சு பாக்குறா. எந்த ஒரு போர்ட்டலும் ஓபன் ஆகல, இது க்ளோஸ் ஆகி தான் இருக்கு. வெளியில வந்த பசங்களுக்குமே இப்போதைக்கு இந்த லெபார்டரி தான் ஒரே ஒரு ஆப்ஷன். ஆனா அதுலயுமே இவங்க எதிர்பார்த்த அளவுக்கான க்ளூ எதுவும் கிடைக்கலங்கும் போது வேற ஏதோ ஒண்ணு பண்ணணும் தான் யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில டஸ்டின் பசங்க எல்லாரையுமே வீட்டுல கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஹாக்கின்ஸ் இன்வெஸ்டிகேஷன் கிளப்ங்கிற மாதிரி ஒரு கிளப் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நாம எல்லாரும் அதுல இருக்கிற இன்வெஸ்டிகேட்டர்ஸ். சோ இந்த ஊர்ல ஏதாவது வித்தியாசமா நடக்குதுன்னா அது என்னங்கறத நம்ம ட்ராக் பண்ண போறோம், அதுவும் மக்களோட உதவி மூலமா. அதை பண்றானா ஒரு ஷூ பாக்ஸ்ல ஒரு போஸ்ட் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிருப்பான். ஏதாவது ஊர்ல பஞ்சாயத்து நடக்கிற மாதிரி தெரிஞ்சா மக்கள் இது மூலமா நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, மாமே இவனை அடிச்சிடலாமாங்கிற மாதிரி மைக்குக்கு லூகாஸுக்கு எல்லாம் பெருசா இவன் பிளான்ல உடன்பாடு எல்லாம் கிடையாது. இருந்தாலும் வேற யாராலையும் வேற எந்த ஒரு சஜஷனையும் கொடுக்க முடியல. ஆகையால் இதுக்கு அக்ரி பண்ணிக்கிறாங்களா. அதுக்கு அடுத்தது நேரா நிக்கி இருக்கிறாள், அவளை போய் மீட் பண்றாங்க. பிளஸ் அந்த புது சயின்ஸ் வாத்தி தான் நிக்கியோட அம்மா அப்படிங்கறத பார்த்தும் லைட்டா ஷாக் ஆகுறானுங்க. அப்படியே பேசிக்கிட்டே ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது, நேத்து ஒரு மான்ஸ்டர் என்ன சாகடிக்க வந்ததுன்னு நினைச்சா எனக்கு தூக்கமே வரல தெரியுமா, செம்ம எக்ஸைட்டடா இருந்துச்சு, நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கறத எதிர்பார்த்து நான் பயங்கர ஆர்வமா காத்திருந்தேன் அப்படின்னு அந்த நிக்கி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. மறுபடியும் பசங்க மிரட்டுறானுங்க, இங்க பாரு புள்ள, இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம், இதுல ஏதாவது இன்ஃபர்மேஷன் வெளியில வந்துச்சு அப்படின்னா எங்க புள்ள லெவன் இங்க இருக்க மாட்டா எங்க கூட, அதனால ஷாக் எல்லாம் குறைச்சிட்டு கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஏன்னா ஆல்ரெடி அப்சைட் டவுன் வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு கவர்மெண்ட் இப்போதைக்கு நினைக்கிறாங்க. பட் மேபி திருப்பி பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா லெவன் தான் அப்சைட் டவுன் வேர்ல்ட்ல இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணங்கிற மாதிரி ஏற்கனவே நம்ம நிறைய சீசன்ஸ்ல பார்த்திருப்போம்ல. கவர்மெண்ட் அப்படி தப்பா நினைச்சுக்கிட்டு லெவனுக்கு இது தூக்கிட்டு போயிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு வருத்தம், ஒரு கன்சர்ன் மைக்குக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் அவ்வளோ அவன் ப்ரொடெக்டிவா இருக்கிறான். ஆனா அதுக்கப்புறம் இந்த ஹாக்கின்ஸ் இன்வெஸ்டிகேஷன் கிளப் இது ரிலேட்டடான போஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் அந்த பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஊர் முழுக்க வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த போஸ்டர்ஸ் அண்ட் பாக்ஸஸ் இது எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு இருக்கிற கேப்லயே நிக்கி இருக்கிறாள், அவகிட்டயுமே ஆரம்பத்துல இருந்து வில் காணாம போனதுல இருந்து கடைசியா சீசன் 2ல நம்ம லெவன் அந்த போர்ட்டல க்ளோஸ் பண்ணால அது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டு நிக்கி பயங்கரமா எக்ஸைட் ஆகுறா. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் பண்ணிட்டு தான் நீங்க பேக தூக்கி ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கிறீங்களா, என்ன மாதிரியான ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க நீங்களாம் அப்படின்னு சொல்லி செம்ம எக்ஸைட் ஆயிருப்பா. இதே டைம்ல அந்த பூசணிக்காய் தோட்டத்துல அந்த பார்ட்டிகல்ஸ் போய் விழுந்ததுல அதே மாதிரி ஏதோ ஒரு வேறு அந்த தோட்டத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டுல இருந்து ஒரு பையனை அதை பிடிச்சிட்டு போறதுக்காக முயற்சி பண்ணும்போது எப்படியோ காப்பாத்திடுறாங்க. பிளஸ் அன்னைக்கு ஈவினிங்க்கு மேல காலையில உனக்கு வச்ச அந்த பொட்டியில இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் எது கிடைச்சிருக்கா அப்படின்னு எடுத்து பார்த்தா வச்சுட்டு போன இந்த பொட்டியை ஏதோ குப்பை தொட்டி மாதிரிதான் எல்லாருமே பயன்படுத்தி இருந்திருப்பானுங்க. மோஸ்ட்லி இவனுங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி பெருசா அதுல எதுவுமே இருந்திருக்காது. ஆனா ரெண்டு சந்தேகப்படுற மாதிரியான இன்ஃபர்மேஷன் மட்டும் எங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கும். ஒன்னு ஏதோ ஸ்லாத் மேன் காட்டுக்குள்ள இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியும், இன்னொன்னு எங்க தாத்தாவோட தோட்டத்துல ஏதோ ஒரு
மான்ஸ்டர் இருக்குதுன்னு சொல்லி இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். இது ரெண்டு மட்டும்தான் இப்போதைக்கு இவங்க தேடுற விஷயங்கள் கூட லிங்க் ஆன மாதிரி தெரியுது. இவனுங்க இது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மேக்ஸ் என்னன்னா நம்ம மைக்க தனியா கூட்டிட்டு வந்துட்டு, ஏய் இங்க பாரு லெவன் ஒரு மாதிரி சோகமாவே இருக்கிறா, என்னாச்சுன்னு தெரியல, இவ்வளவு சீரியஸா நம்ம எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேட் பண்றது ஓகே தான், பட் இப்போதைக்கு நம்ம எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு போய் தேடுவோம். நீ லெவனை இங்க ஊருக்குள்ள ஃபெஸ்டிவல் நடக்குதுல்ல அங்க கூட்டிட்டு போ, அங்க இந்த ஃபெஸ்டிவல்ல கொஞ்சம் அப்படியே சில் பண்ற மாதிரியும் கூடவே ஏதாவது தப்பா நடக்குதா அப்படிங்கறது நீங்க கவனிங்க. அந்த மான்ஸ்டரோட அட்டாக் ஊரோட மத்த பகுதியில இருக்குதா இல்லையா அப்படிங்கறத நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு எல்லாருமே சைக்கிள் எடுத்துட்டு ஒவ்வொரு பகுதியில பிரிஞ்சு போயிருப்பாங்களா. டஸ்டின் அந்த ஸ்லாத் மேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தேடிதானே ஒரு காட்டுக்குள்ள வந்திருப்பான். பயம் தெரியக்கூடாதுங்கிறங்காட்டி அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்க சடனா யாரும் அவனை காலரை பிடிச்சு தூக்குறாங்க. அது யாரானா சார்லியா இருக்கும். அந்த சார்லி தான் நம்ம பசங்க அந்த ஹாக்கின்ஸ் இன்வெஸ்டிகேஷன் கிளப்னு சொல்லி பொட்டியில வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்லாத் மேனுங்கிற மேட்டரை எழுதி போட்டதே இவன் தானாமா. ஏன் இவன் எழுதி போடணும்னா ஆப்வியஸ்லி அந்த ஒரு மான்ஸ்டர் இவனை கன்சியூம் பண்ணி இவனை வச்சுதான் ஏதோ ஒரு வேலையை பார்த்திருக்குது. ஆனா இந்த ஒரு மேட்டருக்கும் நம்ம பசங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும்னு இவனுக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதை தான் கேட்க வந்திருப்பான். இத சொன்ன உடனேமே டஸ்டினும் கண்டிப்பா நான் உனக்கு உதவி பண்றேன், நீ சொல்றது எல்லாத்தையுமே நாங்க நம்பருக்கு தயாரா இருக்கிறோம் அப்படின்னா உனக்கு நம்பிக்கையெல்லாம் கொடுத்து சொல்றா ராசான்னு கேட்டா அவனுக்கு பெருசா எதுவுமே ஞாபகம் இல்லையாமா. அந்த மான்ஸ்டர் அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் தனக்கு ஏதோ ஒரு ரெட் லைட் ஒண்ணு தெரியற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அவனுக்கு ஐடியாவே இல்ல. இப்போதைக்கு இந்த சார்லி கூட ஜெஃப் அப்படின்னு இன்னொரு பையன் இருந்திருப்பான்ல அவனையும் காணும். சோ அந்த பையன் எங்க போனான்னு எனக்கு தெரியல, நான் கம்முனு போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு இருக்கிறேன்னு சொல்லும் போது போலீஸ் கிட்ட போனா கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகும், லெவனுக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டஸ்டின் அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான். இங்க பாரு ராசா, அந்த ஹாக்கின்ஸ் லெபார்டரியை எதுக்கு இழுத்து மூடினாங்க, ஏன்னா அந்த லெபார்டரியில இருந்து நிறைய கெமிக்கல் எல்லாமே ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த ரிலீஸ் ஆன கெமிக்கல் எல்லாமே காட்டுக்குள்ளதான் இருக்கு. மேபி நீங்க காட்டுக்குள்ள போன டைம்ல அந்த கெமிக்கல் கீது உங்க மேல அஃபெக்ட் ஆயிட்டு உங்களுக்கு ஹலுசினேஷன் கிரியேட் ஆயிருந்திருக்கலாம், கற்பனை ஏதாவது தோணி இருந்திருக்கலாம். இல்லனா அந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் மூலமா அஃபெக்ட் ஆகுறது மூலமா உங்களோட பாடி ஒரு விதமா மாறி இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஜெஃப்புமே அந்த கெமிக்கல்ஸால பாதிக்கப்பட்ட காரணத்தால கவர்மெண்டோட ஆளுங்க ஜெஃப்பை யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு கூட போயிருந்திருக்கலாம். இப்போ நீ போய் போலீஸ் கிட்ட இந்த விஷயத்தில சொன்னனு கண்டிப்பா அவங்க உன்னையுமே அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி அவனை பயமுறுத்தி விட்டுறான். பிளஸ் அந்த சார்லியும் அதுக்கு மேல எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அமைதியாயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம மைக்கு, லெவன், வில், அதுக்கப்புறம் அந்த புது பொண்ணு நிக்கி அப்படிங்கிறவன் சொல்லி இவங்க 4 பேருமே அவங்க ஊர்ல ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருக்கும். அங்க வந்திருப்பாங்களா. ரெண்டு பேரும் அந்த இடத்துல தனித்தனியா பிரிஞ்சு அங்க ஏதாவது தப்பா தெரியுதா, ஏதாவது வித்தியாசமா இருக்கா என்ன அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறாங்க. இதே நேரத்துல லூகாஸும் மேக்ஸும் அந்த பூசணி தோட்டத்துல ஏதோ மான்ஸ்டர் வந்திருக்குதுன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்து வந்திருப்பாங்கல்ல. டைரக்டா அந்த வீட்டுக்கு போயிருந்திருப்பாங்களா. அங்க போயிட்டு அந்த வீட்டுல இருக்கிற அந்த சின்ன பையன்கிட்ட விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பூசணி தோட்டத்தை செக் பண்றதுக்காக போறாங்களா. அது ரொம்ப நார்மலான ஒரு தோட்டம் மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் மேக்ஸ் சும்மா லூகாஸா பயமுறுத்துறதுக்காக ஒரு பூசணி எடுத்து பயமுறுத்திக்கிட்டு இருக்க அந்த ஒரு பூசணி டக்குன்னு ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறிடுது. அது ஒண்ணு மட்டும் இல்ல, அந்த இடத்துல இருக்கிற ஏகப்பட்ட பூசணி அது எல்லாமே ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறிட்டு இவங்களை டார்கெட் பண்ண ஆரம்பிக்க பயந்து போய் வேகமா அங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒண்ணு இருக்கும், அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவாங்க. ஆனா உள்ள இந்த கருத இருக்கிற மாதிரியான ஒரு டிராக்டரும் இருக்க அதை எடுத்துட்டு வந்து கம்ப்ளீட்டாவே அங்க இருக்கிற மொத்த பூசணி மான்ஸ்டரையும் அதே இடத்துல காலி பண்ணிடுறாங்க. அவள்தான் மொத்தத்தையும் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பசங்க இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட போயிட்டு, ஓகே நாங்க தோட்டத்துல இருந்த மான்ஸ்டர்ஸா சாகடிச்சிட்டோம், ஆனா அன்பார்ச்சுனேட்லி உங்களோட தோட்டத்துல இருக்கிற பூசணியுமே நாசமா போயிடுச்சுன்னு சொன்னா, இல்ல அதை பத்தி கவலை கிடையாது, ஆல்ரெடி நல்ல பூசணி எல்லாத்தையுமே எங்களோட தாத்தா ஃபெஸ்டிவலுக்காக எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்ல, என்னது ஃபெஸ்டிவலுக்காக எடுத்துட்டு போயிருக்காங்களா, அப்போ ஃபெஸ்டிவல்ல ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்க போதான்னு லூகாஸும் மேக்ஸும் இந்த விஷயத்த டஸ்டின் சொல்ல வேகமா விஷயத்த கேள்விப்பட்டு எல்லாருமே அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்துடுறாங்க. பார்த்தா அந்த ஃபெஸ்டிவல்ல ஒரு ஈட்டிங் காம்படிஷன் ஒன்று நடக்கும். அதுல சாப்பாடு செய்யறதுக்காக அந்த ஒரு பம்கினை பயன்படுத்தி இருந்திருக்காங்க போல. அதுல பங்கேற்கிறதுக்கு நம்ம லெவனும் மைக்கும் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்களா. கரெக்டா டஸ்டின் தான் யாருமே அதை சாப்பிடாதபடி அந்த சாப்பாடு எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுருவான். ஆனா அதுல ரொசாரியோ அப்படின்னு ஒரு பொண்ணொருத்தி இருப்பா. அவளுக்கும் டஸ்டினுக்கும் கொஞ்சம் ஆகாது போல. ஏய் யாரா நீ கிளவுன் தலையா, நான் இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறதுங்கிற மாதிரி அந்த சாப்பாடை பிடிச்சி மாறி மாறி இழுத்துக்கிட்டு இருக்க தெரியாம அந்த புள்ளையோட மூஞ்சிலேயே அதை அடிச்சு அவ வாய்க்குள்ள அந்த மான்ஸ்டர் போயிருது. பிளஸ் கொஞ்சம் சுயநினைவுல இருக்கிறவ டஸ்டின் இன்னைக்கு செத்ததான வேகமா அவனை காட்டுக்குள்ள துரத்திட்டு வரும்போது ஒரு பாயிண்ட்ல அந்த ரொசாரியோ கீழே விழுந்து அவ அந்த மான்ஸ்டரால பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறாளா. டஸ்டின் கொஞ்ச தூரம் அப்படியே காட்டுக்குள்ள ஓடி வந்திருப்பான். பின்னாடியே பசங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. என்னடா நீங்க தான் வரீங்க, அப்ப அந்த ரொசாரியோ எங்கடா அப்படின்னு டார்ச் லைட் அடிச்சு பார்த்தா அவங்க மரத்துல அந்த மான்ஸ்டரோட கையில தொங்கிக்கிட்டு இருக்கிறா. அந்த மான்ஸ்டர் அந்த ரொசாரியோ அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணை முழுங்கிட்டு பசங்களை எல்லாம் அட்டாக் பண்றதுக்காக முயற்சி பண்ண, நல்லவேளை 11 கூட இருக்கிற காரணத்தால அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை முடிஞ்ச அளவுக்கு அங்க இருந்து போக வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பாளா. இருந்தாலும் காட்டுக்குள்ளதான் இருக்கிறானுங்க. ஆஹா
எங்கிருந்து வரப்போகுதுன்னு தெரியலையேன்னு பதட்டமா இருக்கா. சடனா அந்த மான்ஸ்டரோட வேருங்கிறது அந்த லெவனை பிடிச்சிருமா. லெவனை காப்பாத்துறதுக்காக இருக்கிற எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க. ஆனா வேலைக்காகல அந்த மான்ஸ்டர் கிட்ட இன்னும் ஏகப்பட்ட டென்டக்கலுங்கிறது இருக்கும். நம்ம டஸ்டினை மைக்கையும் சேர்த்து தூக்கிடும். மொத்தமா 3 பேரையும் தூக்கி அந்த இடத்துல கத்திட்டு மிச்சம் இருக்கிற 4 பேரையுமே பிடிக்கிறதுக்காக அதை சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம வில்லு அந்த நிக்கிங்கிற புள்ள அவங்கள வேகமா ஓடி வருவாங்க. ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு ஓகே அது போயிருச்சா என்னன்னு அந்த நிக்கி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இல்ல அந்த மான்ஸ்டர் வந்து அப்படியே அந்த நிக்கியுமே பிடிச்சு தூக்கிடுது. வில்லுக்கு ஏதாவது ஆயிர போகுதுன்ட்டு லூகாஸ் அவனோட ஸ்லிங் ஷாட் வச்சிருப்பான்ல அந்த உண்டிக்கோல வச்சு அந்த மான்ஸ்டர் தாம் பக்கம் திசை திருப்ப அந்த மான்ஸ்டர் கிட்ட சிக்கிக்கிட்ட நிக்கியுமே வில் கிட்ட ஏதாவது கட்ட குச்சி மாதிரி இருந்தா குடுறா இதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலான்னு கேட்டா வில் பயந்து போய் அங்க இருந்து ஓடுற மாதிரி இருக்குமா. என்ன ஓடிட்டான்னு நிக்கிக்கு ஒரே ஷாக்கு. அதுக்கப்புறம் மிச்சம் இருந்த லூகாஸ் அப்புறம் மேக்ஸ்னு சொல்லி இவங்க 2 பேரையுமே தூக்கிடும். அவ்வளவுதான் வில்ல தவிர எல்லாரையும் தூக்கிட்டு நம்ம லெவனை முதல்ல சாப்பிடுறதுக்காக வாயை பொழந்தபடியே தயாராகும் போது கரெக்டா வில் அந்த இடத்துக்கு வரான். ஒரு சுத்திய ஒன்னு எடுத்துட்டு வந்திருப்பான். சுத்தி எடுத்துட்டு வரக்காக தான் போயிருந்திருக்கான் போல. அப்புறம் என்ன அந்த மான்ஸ்டர் மத்த எல்லா டென்டக்கல்லையும் மத்த ஆளுங்களை வச்சிருக்கிற காரணத்தால அதோட வாயில இருக்கிற அந்த நாக்கு இருக்கும்ல அதை வச்சு அட்டாக் பண்ண வந்தா அவன் சுத்திய வச்சு ஒரே அடி அடிச்சிடறானா. அவள்தான் இந்த கேப்ல மத்தவங்க எல்லாருமே எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா அந்த மான்ஸ்டர் சுத்திய அப்படியே பிச்சு போட்டுட்டு வில்ல கைமா பண்றதுக்காக முயற்சி பண்ணும்போது கரெக்டா நம்ம லெவன் அவரோட பவரை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர் அதே இடத்துல சுக்குநூறா பிச்சு போட்டுறா. பிளஸ் அதுக்குள்ள இருந்து ரொசாரியோ இருக்கிறாள் அவளுமே வந்து வெளியில விழுக நல்ல வேலை அந்த ரொசாரியோங்கிற பொண்ணு உயிரோட தான் இருக்கிறா கண் விழிக்கிறாளா. அதுக்கப்புறம் அவளை கூப்பிட்டுட்டு நேரா அந்த பொண்ணு அவளோட வீட்லயே டிராப் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம பசங்க கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலையில ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து இதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது டஸ்டினும் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பசங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஆமா முதல்ல இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்கிருந்து வருது. அதான் அப்சைட் டவுன் வேர்ல்ட நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்ல. அது மட்டும் இல்லாம அந்த மான்ஸ்டர்ஸ் இதுக்கு முன்னாடி டெமோகார்கன் மாதிரி இல்லாம மனிதர்களை ஒரு ஹோஸ்டா பயன்படுத்துது. ஒருவேளை மனிதர்களுக்கு இது மான்ஸ்டரா மாத்துறதுக்காக முயற்சி பண்ணுதா அப்படின்னு பார்த்தாலும் அது அப்படி பண்ற மாதிரியும் தெரியல. ஆஹா இப்படிப்பட்ட ஒரு நேரத்துலதான் நம்மளோட சயின்ஸ் வாத்தியார் ஊர்ல இல்லாம போவாரா. அவர் மட்டும் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அவரோட வீட்டுல போய் ஒரு அட்டியை போட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருக்கலாமே அப்படின்னு வருத்தப்படும் போது இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா நிக்கி ஓ உங்களுக்கு சயின்ஸ் தெரிஞ்ச ஒருத்தங்க தேவைப்படுறாங்களா அப்படின்னா எங்க வீட்டு பக்கம் வரீங்களான்னு நேரா நிக்கி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்திருப்பா. ஏன்னா அவங்க அம்மா தான் இப்போ ஒரு சயின்ஸ் வாத்தியார்ல. பேசிக்கா அவங்க எவல்யூஷனை பத்தி தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எவல்யூஷனுங்கிறது ஒரு உயிரினத்தை சர்வை பண்ண வைக்கிறதுக்காக அது என்ன வேணாலும் பண்ணும். வேற ஒரு உயிரினத்தை சார்ந்தது இருக்கிறது அப்படின்னா கூட அதோட சர்வைவல் சான்ஸை பொறுத்து தான் அதோட எவல்யூஷனுங்கிறது அமையும் அப்படின்னு லைக் ரொம்ப பேசிக்கா எவல்யூஷனை பத்தி மட்டும் தான் அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. உயிர் பொழைக்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணுது அப்படின்னு. ஓ அப்படியா அப்படிங்கிற இந்த மேட்டர் எல்லாம் கேட்டுட்டு பசங்களால அங்க இருந்து போக இருக்க அப்ப அவங்க சும்மா இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்களா. அதனால பேக்ரவுண்ட்ல அவங்க பாட்டுக்கு உளறிட்டு இருப்பாங்க. சும்மா ஒரு உயிரினம் அதோட அழியிற விளிம்புல இருக்கும் போதுதான் மோஸ்ட்லி இந்த எவல்யூஷனுங்கிறது பயங்கர வேகமா நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்க. இத லைட்டா காதுல கேட்ட டஸ்டினும் அப்படியே ரிவர்ஸ்ல வந்துட்டு என்ன மேடம் சொன்னீங்கன்னு கேட்டா இல்லப்பா கடைசி நேரத்துல எங்கயாவது சாகர தருவாயில இருக்கும் போது எப்படி பூக்கள்ல இருந்து மகரந்தம் எல்லாம் உதிருதோ அந்த மாதிரிதான் ஒரு செடி பேஸ்டான எவல்யூஷனுங்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவள் தான் இதை கேட்ட உடனே டஸ்டினுக்கு புரிஞ்சிருச்சு. பசங்க எல்லாரையும் சைக்கிள்ல கூட்டிட்டு வரும்போது தான் எக்ஸ்பிளைன் பண்றான். அந்த அப்சைட் டவுன் வேர்ல்ட் கிரீச்சர்ஸ் கிட்ட நிறைய பார்ட்டிகல்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கும்ல நிறைய போர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த பார்ட்டிகல்ஸ் தான் சர்வை பண்றதுக்காக நம்ம ஊர்ல இருக்கிற பிளான்ட்ஸை பர்டிகுலரா சூஸ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பான். அப்போ இங்க இருக்கிற செடிகள் எல்லாமே மான்ஸ்டர்ஸ் கிடையாது. அது அந்த பார்ட்டிகல்ஸ் தான் மான்ஸ்டர்ஸா மாத்திட்டு இருக்கு. ஆகையால் அந்த மான்ஸ்டர்ஸா மாறி போன அந்த மிச்சங்களை நம்ம தேடி போவோன்னு ஒரு பக்கம் லூகாஸும் மேக்ஸும் அந்த பூசணிக்காய் தோட்டத்துக்கு போயிருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல தானே அவங்க அந்த மான்ஸ்டர்ஸா ஃபேஸ் பண்ணாங்க. அப்படி போய் பார்க்கும்போது அங்க அந்த பூசணிக்காய் மான்ஸ்டரோட ஒரு வைண்டு மாதிரி ஒண்ணு இருக்கும். ஆனா பயங்கரமா காஞ்சு போய் ஆல்மோஸ்ட் சாம்பல் ஆகிற நிலைமையில அந்த வைண்டுங்கிறது இருக்கு. அதுவே மத்த பசங்க எல்லாருமே நேத்து காட்டுக்குள்ள சண்டை போட்டு இருந்திருப்பாங்கல்ல அங்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்க்கும்போது எஸ் இவங்களுக்கு கிடைக்குது. அதுவுமே பயங்கரமா காஞ்சு போய் ஒரு மாதிரி சாம்பல் ஆகிற நிலைமையில தான் இருக்க. ஒரு விஷயம் எங்களுக்கு புரியுது. ஓகே அப்படின்னா இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே செடியை மான்ஸ்டரா மாத்துறது மட்டும் இல்லாம அந்த செடி வந்து கண்டினியூஸா உயிரோட இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஹியூமனோட பாடிங்கிறது தேவைப்படுது போல. அதனாலதான் அது மனிதர்களை சூஸ் பண்ணதோ என்னமோன்னு தொடர்ந்து இதை பத்தி பேசிட்டே வந்துட்டே இருக்கும்போது அப்ப டஸ்டின் அந்த இடத்துல இன்னொரு வைண்டா பாக்குறானா அதை போட்டோ எடுக்கலான்னு இருந்தா அட்டாக் பண்ண வந்துரும். ஜஸ்ட்
ஜஸ்ட் மிஸ்ல இவங்க அதை காலி பண்ணிடுவாங்க. ஆனா இப்போ இவங்களோட தியரிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்படுது. இப்போ டஸ்டின் கிட்ட வந்தோடனே அவன் பாடி அதை டேக் ஓவர் பண்ண பார்த்துருக்கும். சோ ஹியூமனோட இருப்புங்கிறது இந்த மான்ஸ்டருக்கு ரொம்ப முக்கியங்கிற மேட்டர் இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆகையால் நம்ம லூகாஸ் அண்ட் மேக்ஸ் இவங்க 2 பேரையுமே கூப்பிடுறாங்களா. தொடர்ந்து அந்த காட்டுக்குள்ளேயே இவங்க எங்க இருந்து இது ஆரிஜின் ஆயிருக்கும் அப்படின்னு தேடி வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்போ ஒரு மரம் வெட்டுற ஒரு மில் மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துக்கு வருவாங்க. அங்க 2 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அவங்க கிட்ட நம்ம பசங்களும் போயிட்டு இன்னும் இங்க ஏதாவது வித்தியாசமா தெரிஞ்சுதா, ஏதாவது செடி மான்ஸ்டர் இது பாத்தீங்களா என்ன ஏதுன்னு கேட்டா, மகனே ஒழுங்கா போயிடு, கட்டை எடுத்து அடிச்சிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவாங்களா. சரி சரி எதுக்கு கோவப்படுறீங்கன்னு டஸ்டின் நம்ம மைக்க கூட்டிட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் எல்லாரும் சும்மா பேசிக்கிட்டே வருவானுங்க. என்னது இது, அப்ப இந்த இடத்துல எதுவுமே இல்லையான்னு பேசிக்கிட்டு இருந்தா ஆல்ரெடி பேக்ல 2 பேரும் வேலை பார்த்துட்டு இருந்தானுங்களா. 2 பேரையுமே அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிருச்சு. அந்த செடி மான்ஸ்டர் அவங்களை அட்டாக் பண்ணி அவனுங்களை பயன்படுத்தியே ஏதோ மிருகம் மாதிரி அந்த இடத்துல ஒரு மான்ஸ்டரா மாற, நல்ல வேலை அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வரும்போது லெவன் அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டருக்குள்ள இருக்கிற அந்த ஹியூமனை வெளியில எடுத்துறா. ஆனா வெளியில எடுத்ததுக்கு அப்புறமே அந்த மான்ஸ்டர் திருப்பி எந்திரிக்குது. பின்னாடி இன்னொரு ஆள் இருந்தான்ல, அவனையும் கன்சியூம் பண்ணிட்டு இன்னொரு மான்ஸ்டர் வர, என்னடா ஒரு ஆளத்தை நம்ம வெளியில எடுத்துட்டோம்ல, அப்படி இருந்தும் எதுக்கு 2 மான்ஸ்டர் நம்ம அட்டாக் பண்ண வருது, டெக்னிக்கலா ஒண்ணுதானே வரணும் அப்படின்னு பசங்களும் பயந்து ஓடி ஒளியறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அப்ப லெவன் அங்க இன்னொரு ஆளுமே ஒரு மான்ஸ்டருக்குள்ள இருந்திருப்பான்ல, அந்த ஆளையும் வெளியில எடுத்தாடுறா. பட் அன்பார்ச்சுனேட்லி இன்னொரு மான்ஸ்டர் கூட சண்டை போடும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட்ங்கிறது ஏற்படுமா. அந்த பிளாஸ்ட்ல ஒரு இரும்பு நம்ம மைக்கோட முகத்தை பதம் பார்த்துருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல லெவன் காப்பாத்தி இருந்திருப்பா. ஆனா கவனிக்காத நேரத்துல மான்ஸ்டர் நம்ம லெவனை தூக்கி சொருக்க அங்க அடிக்க வச்சிருந்திருக்க மரத்துல போய் விழுந்துருவா. ஒரு மரக்கட்டை லெவன் மேலேயே விழுந்துரும். எப்படியோ பசங்க எல்லாம் போய் காப்பாத்திடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டீவ் இருக்கிறான்ல, அவன் வேற ஏதோ ஒரு பொண்ணை கூப்பிட்டு சினிமாக்கு போயிட்டு வந்திருப்பான் போல. நல்ல ஒரு ரொமான்டிக்கான ஒரு டேட்டா இருக்கும். அந்த பொண்ணுமே எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ல வரும்போது, எனக்கு தெரியும் நான்சி அப்படின்னு சொல்லிடுவானா. அது நான்சி இல்ல, அது வேற ஒரு பொண்ணா இருக்கும். ஓ என் பேரு கூட தெரியாத அளவுக்கு கன்ஃபியூஷன்ல நீ ஏகப்பட்ட பொண்ணுங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கிறியா, நான் அப்பவே கேள்விப்பட்டேன் நீ அப்படி இப்படின்னு, ஆனா இப்படி இருப்பேன் நான் எதிர்பார்க்கலங்கிற மாதிரி அவ கோச்சிட்டு போயிடுவாளா. வட போச்சு அப்படிங்கிற சோகத்தோட காரை எடுத்துட்டு ஸ்டீவ் கிளம்பலான்னு இருந்தா அங்க முன்னாடி ஏதோ ஒரு மான்ஸ்டர் இருக்குமா. டக்குன்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு அமைதியா உட்காந்துக்கிறான். ஆனா அந்த மான்ஸ்டர் அவனை பாத்துருச்சு. அவன் காரை ஏறி நாசமாக்க ஆரம்பிக்க, அதுவே இங்க பசங்க எல்லாருமே லெவனை காப்பாத்தி இருந்திருப்பாங்க. பெருசா அவளுக்கு எதுவும் அடிபட்டு இருந்திருக்காது. இருந்தாலும் மைக்குக்கு இதுக்கு மேல லெவனை ரிஸ்க் பண்றதுல விருப்பமும் இல்ல. இனியும் இந்த மான்ஸ்டரை நம்மளாலேயே தனியா டீல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்திலயும் மைக்குக்கு நம்பிக்கை இல்ல. ஆகையால் ஹாப்பர் கிட்ட சொல்லலான்னு இருப்பான். பட் நம்ம இப்பதான் இதை பத்தி நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சு இருக்கும். நம்மளால அந்த மான்ஸ்டரை தடுக்க முடியும். அந்த புது சயின்ஸ் வாத்தியாரு சொன்ன மாதிரி அந்த மான்ஸ்டர் மேபி ஹியூமனோட உதவி இல்லாமலே இப்போ எவால்வ் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. அது இப்போவே நம்ம தடுக்கல அப்படின்னா அது இன்னுமே எவால்வ் ஆகும். லெவனோட உதவிங்கிறது நமக்கு தேவைப்படுது அப்படின்னு டஸ்டின் சொல்லுவான். இந்த எல்லா ஆர்குமெண்ட்டையும் டஸ்டின் மட்டும்தான் வைப்பான். ஆனா மைக் ஒரே போடா, லெவன் இதை பண்ணினானா அவளுக்கு ஆபத்து, அதனால என்னால இதுக்கு மேல அவளை இதை தொடர விட முடியாதுன்னு கூட்டிட்டு போயிருவான். டஸ்டினுக்கும் கோவம் வந்துடும். சரி நீங்க என்னமோ பண்ணுங்க அப்படின்னு நான் தனியாவே இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறேங்கன்னு அவன் தனியா போக, இப்பதான் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு, அதுக்குள்ள பிரிஞ்சு போறானுங்க பாரு அப்படின்னு மேக்ஸ் ஒரு மாதிரி கோச்சிட்டு போயிருவாளா. எங்கடி போறேன்னு மேக்ஸ் சமாதானப்படுத்துறதுக்காக லூகாஸ் பின்னாடியே போக, இப்போதைக்கு வில்லும் நிக்கி மட்டும்தான் அங்க தனியா இருப்பாங்க. என்னடா உன் கேங்ல எப்போ இப்படிதான் சண்டை வருமாங்கிற மாதிரி நிக்கி கேட்டுக்கிட்டு இருப்பா. அதுவே நம்ம டஸ்டின் பாய்புள்ள தனியாவே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், ஆனா இருந்தாலும் கூட யாராவது உதவிக்கு இருந்தா நல்லா இருக்குன்னு யோசிக்கும் போது அங்க ரோட்ல நம்ம ஸ்டீவ் ஓடி வருவானா. ஐயா ஜாலி ஆடு சிக்கிருச்சுன்னு சொல்லி அவனை ஒரே அமுக்கா அமுக்கி கூட்டிட்டு போயிடுறான். நேரா ஸ்டீவோட கார் இருக்கும்ல, அங்கதான் போயிருந்திருப்பாங்க. ஏன்னா ஸ்டீவ் கிட்ட இன்னுமே அந்த டெமோகார்கன் கூட சண்டை போடுறதுக்காக வச்சிருந்த அந்த பேட் அது இருக்கதான் செய்யுது. அதை டிக்கில இருந்து எடுத்துக்கிறானுங்க. ஆனா அதுக்கப்புறம் உனக்கு 2 பேரும் கடைக்கு போயிட்டு அந்த மான்ஸ்டரை வெளியில வர வைக்கிறதுக்கு தேவையான ஏதாவது சாப்பாடு எது கொண்டு வர முடியுமா அப்படின்னு ஷாப்பிங் பண்ண போயிருந்திருப்பானுங்க. எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா உனக்கு வெளியில வந்தா அந்த இடத்துல ஒரு மான்ஸ்டர்ங்கிறது வந்திருக்கும். அது அங்க இருக்கிற ஒரு மீட் ட்ரக்குக்குள்ள ஏறி இருந்திருக்குமா. ஆஹா சிக்கிருச்சு தானே. கண்டெய்னரை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ட்ரக்கையுமே அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா அந்த மான்ஸ்டர் தான் உள்ள இருக்கு. சோ எப்படியாவது இந்த மான்ஸ்டரை ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் போடணும். ஆனா எங்க போய் டிஸ்போஸ் பண்றதுன்னு யோசிச்சா டஸ்டின் தான் மேப் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த குப்பையெல்லாம் எரிக்கிற மாதிரியான ஒரு இடம் இருக்கும், அங்க கொண்டு போய் எரிச்சிடலாம்னு சொல்றான். ஆனா இவங்க கொண்டு போறக்குள்ளேயே அந்த மான்ஸ்டர் என்னன்னா வேனை 2 பொழுதுட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸ்டீவுமே வண்டியோட கண்ட்ரோல நம்ம டஸ்டின் கிட்ட கொடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த மான்ஸ்டர் சமாளிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. டஸ்டினுக்கு ஆப்வியஸா வேன் ஓட்ட தெரியாது. ஆக்சலரேட்டர் அமுக்குறேன்னு சொல்லி அப்படியே பிரேக்க போட்டு அங்கேயே நிறுத்திடுவானா. பிளஸ் அந்த மான்ஸ்டருமே கொஞ்சம் சாந்தமாயிடும்.
ஆயிட்டு பயங்கரமா கத்த செய்து சிக்னல் அனுப்புற மாதிரி. அப்போ காட்டுக்குள்ள இருந்து இன்னொரு மான்ஸ்டரும் கத்துற மாதிரி இருக்க வேற ஏதோ ஒண்ணு வரப்போதோன்னு டஸ்டினோட மனசுலயும் பக்ஷி சொல்லும். அதே மாதிரிதான் இன்னொரு மான்ஸ்டர் வர இவனுங்களும் வேகமா வண்டியை டிரைவ் பண்ணிக்கிட்டு நேரா அந்த ஒரு குப்பை கிடங்கு கிட்ட வந்துடுறானுங்க. ஆனா வந்த உடனே வண்டியை சடன் பிரேக் போட்டு நிறுத்தலாம் அப்படின்னு பார்த்தா டஸ்டின் வண்டியை கவுழ்த்து விட்டுருவானா. அவள் தான் பின்னாடி வந்து அந்த ஒரு மான்ஸ்டர் வண்டிக்குள்ள இருக்கிற இன்னொரு மான்ஸ்டரை வெளியில வர வைக்கிறதுக்காக உதவி பண்ணிரும். டஸ்டினுமே ஸ்டீவ் கிட்ட நீ குப்பைகளை எரிக்கிற அந்த பர்னரை போய் ஆன் பண்ணி விட, நான் இந்த மான்ஸ்டர் அங்க கூட்டிட்டு வரேன்னு டஸ்டின் ஸ்டீவை அமுச்சு விட்டுட்டு அந்த மான்ஸ்டர் கூட ஒரு பெரிய போராட்டம் ஓடி பிடிச்சி விளாண்டுகிட்டு இருப்பானா. அங்கிட்டு இங்கிட்டு இவனும் சுத்துறான் அப்படின்னு போயிட்டே இருக்க கரெக்டா அந்த குப்பைகள் எல்லாம் எரிக்கிற அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறான். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த குப்பைகளுக்குள்ள டஸ்டினும் விழுக ஸ்டீவுக்கு முதல்ல எப்படி அந்த பர்னரை ஆன் பண்றதுன்னு தெரியாது. அங்க ஏகப்பட்ட கண்ட்ரோல் இருக்கும். பட் அதுக்கப்புறம் தான் கொட்டை எழுத்துல அங்க எரிக்கிறதுக்கான ஒரு பெரிய ரெட் கலர் பட்டனுங்கிறது இருக்கும். அதை ஆன் பண்ண உடனேமே டஸ்டின் இன்னும் அதே இடத்துலதான் இருக்கிறான். பட் நல்லவேளை ஸ்டீவ் டஸ்டின் இருக்கிறத பார்த்துட்டு வந்து அவனை எப்படியோ வெளியில கூட்டிட்டு வந்துடுறான். பிளஸ் அந்த பர்னரும் அங்க இருக்கிற எல்லா குப்பைகளையும் எரிக்க ஆரம்பிக்க அந்த குப்பைகளோட குப்பையா சேர்ந்து அந்த மான்ஸ்டர்ஸ் ரெண்டுமே கருகி இறந்து போகுது. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது லூகாஸும் மேக்ஸும் ஒரு இடத்துல கேம் ஆடுறதுக்காக போயிருந்திருப்பாங்களா. ஆனா அந்த கேம் சென்டர்ல நம்ம லூகாஸ் அவன் கையில வச்சிருந்த ஒரு போட்டோங்கிறது கீழே விழுந்திருக்கும். அந்த போட்டோவை அந்த கேம் சென்டர்ல வேலை பார்க்குற ஒரு பையன் எடுத்து வச்சுக்குவான். அந்த போட்டோங்கிறது அந்த மான்ஸ்டர் இங்க பார்த்துருப்பாங்கல்ல அதோட போட்டோவா இருக்கும். யோ இந்த போட்டோவை திருப்பி குடியான்னு கேட்டா $10 கொடு அப்புறம் திருப்பி தரமானா. பைசாவே இல்லைன்னு சொன்னாலுமே அப்ப பைசா இருக்கிறவன்ட்ட வித்துக்கிற நீ கிளம்புங்கிற மாதிரி அமுச்சு விட்டுருவான். ஆஹா விஷயம் இங்கிது வெளியில தெரிய வந்தா என்ன பண்றதுன்னு லூகாஸ் பயந்து போக அப்பதான் கரெக்டா டஸ்டின் இருக்கிற எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நாங்க இந்த மான்ஸ்டர்ஸ் ரெண்டையும் சாகடிச்சிட்டோம், அவ்வளவுதான் எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு. சோ கண்டிப்பா இனிமேல் எந்த பிரச்சனையும் திருப்பி புதுசா வராது. அதனால முதல்ல இருக்கிற எல்லாரும் போய் மைக் பையனை போய் நிறுத்த ட்ரை பண்ணுங்க. ஏன்னா மைக் எங்கேயாவது ஹாப்பர் கிட்ட விஷயத்த சொல்லிட்டேன் அப்படின்னா மொத்தமா ஊத்தி மூடிக்கிச்சு லெவனுக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லக்குள்ள ஓகே டஸ்டின் அந்த மான்ஸ்டரை சாகடிச்சிட்டானா அப்ப அந்த மான்ஸ்டர் திருப்பி வராது அப்படின்னா ஹாப்பர் கிட்ட விஷயத்த சொல்லணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு வேகமா பசங்க எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம லெவன் இருக்கிற அந்த ஒரு வீட்டுக்கு வருவாங்க. கரெக்டா ஹாப்பரும் வந்துடுறாரு. அந்த ஹாப்பர் வர நேரத்துல கரெக்டா லூகாஸும் மேக்ஸும் வந்திருப்பாங்க. அவங்க மட்டும் கிடையாது ஆல்ரெடி வீட்டுக்குள்ள மத்த எல்லாருமே வந்திருப்பாங்களா. ஹாப்பர் சும்மா சிடியை வாங்கிட்டு வந்து இன்னைக்கு 11 கூட ஒன்னா உட்காந்து படம் பார்க்கலான்னு இருந்திருப்பாரு. எங்களோட மூவி நைட் நீங்களாம் ஏன்டா வந்து ஸ்பாயில் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிற எல்லாரையும் திட்டி ஒழுங்கா வெளியில போங்கடா அப்படின்னு சொல்லி பத்தி விட்டுருவாரா. நிக்கியுமே இவங்க கூட தான் வந்திருப்பா. அதனால எங்கேயாவது ஹாப்பர் கீது நிக்கிய பாத்திர போறாருன்னு நிக்கியுமே முடிஞ்ச அளவுக்கு ஒளிஞ்சு வெளியில வரைக்கும் வந்துருவா. அப்படியே வெளியில கொஞ்ச நேரம் பசங்க எல்லாரும் கிளம்பும் போது நம்மளும் கிளம்பிடலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ மைக் என்னன்னா ஹே எதுக்குடா தேவையில்லாம அந்த நிக்கிய கூடவே சேர்த்துட்டு சுத்திட்டு திரியுறீங்க, அவ நம்மள ஒருத்தையே கிடையாது, அவ வேற ஒருத்திடா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பிரிச்சு பேசுவானா. இது கேட்டோடனே நிக்கிக்கு லைட்டா சோகமாயிடும். அவ அப்படியே அங்கிருந்து போயிருவா. பசங்களும் நிக்கிய கூப்பிட்டு பாக்குறாங்க இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல இருக்கிறாளான்னு. பட் ஒருவேளை போயிருந்திருப்பாளோ வீட்டுக்கு போயிருந்திருப்பாளோன்னு யோசிச்சுட்டு லூகாஸ் தான் டஸ்டின் கிட்ட ஐயா அந்த ஆர்கேட்ல வேலை செய்யற அந்த பையன் இருக்கிறான்ல அவன் நம்ம எடுத்த அந்த ஒரு போட்டோவை வாங்கிட்டாங்க ஐயா, அதுதான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொன்னா அது ஏன்டா விட்டுட்டு வந்தங்கிற மாதிரி டஸ்டினும் கடுப்பாகிறான். அதுவே அந்த ஆர்கேட்ல வேலை செய்யற அந்த பையன் அந்த போட்டோவை எடுத்து வந்திருப்பான்ல அத வேற யாருக்கிட்டயோ கொண்டு போய் சேல் பண்றான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில பசங்க எல்லாரும் ஸ்கூல் முடிச்சுட்டு அந்த ஆர்கேடுக்கு தான் போயிருந்திருப்பானுங்களா அங்க வேலை செய்யற அந்த பையனை பாக்கலான்னு. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி பசங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது காலையில நிக்கி இருக்கிறாள் அவ கிளாஸுக்கு ஏன் வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இருந்தாலும் அதை தாண்டியும் இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சும்மா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கரெக்டா அந்த கடையில வேலை பார்க்குற அந்த ஒரு பையன் அந்த ஆர்கேட்ல வேலை பார்க்குற பையன் சைக்கிள் எடுத்துட்டு வெளியில போறத பாத்துறாங்க. உடனே பசங்க எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க ஓகே அந்த போட்டோக்காக தான் ஃபாலோ பண்றாங்கன்னு அவன் நிக்காம போக ஆரம்பிச்சிருவான். இவங்களும் அந்த தெருவுல இந்த தெருவுல அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணி அவனை வளைச்சு பிடிக்கலான்னு பார்த்தா வேலைக்கே ஆகல. இருக்கிற எல்லாரும் உளுந்து வாரினதான் மிச்சமா இருக்கும். ஆனா அந்த பையனே அவங்க கிட்ட வந்து நின்னுகிட்ட அப்புறம் என்ன கண்ணுங்களா நேத்து வரைக்கும் என்கிட்ட இருந்த அந்த ஒரு போட்டோவை தேடிதான் வந்தீங்களா அப்படின்னு கேட்டா என்னது நேத்து வரைக்குமா, அப்ப ஏன்டா உப்ப அந்த போட்டோ உங்ககிட்ட இல்லையான்னு கேட்டதுக்கு ஆமா இல்ல, அப்போ அதை யாருக்கிட்டடா கொடுத்த எங்கடா வச்சான்னு கேட்டா இந்த ஊர்ல இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனி எந்த மாதிரியான மொக்கையான நியூஸா இருந்தாலும் என்கிட்ட இருந்து காசு கொடுத்து வாங்கிக்கிறானுங்க, அதனால அவனுங்கிட்ட அந்த போட்டோவை நான் வித்துட்டேன்னு சொல்லுவான். வேற என்ன பண்றது நம்ம பசங்களும் போயிட்டு முதல்ல அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனியா வாட்ச் அவுட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. அது இந்த ஊர்ல இருக்கிற ஒரு மொக்க நியூஸ் பேப்பர் கம்பெனியா இருக்கும் லோக்கல் நியூஸ் பேப்பர் கம்பெனி. இருந்தாலும் எப்படி அந்த கம்பெனிக்கு உள்ள போயிட்டு நமக்கு தேவையான அந்த போட்டோவை ஆட்டைய போட்டு வரதுன்னு மைக்கோட பேஸ்மெண்ட்ல வந்து இருக்கிற எல்லாருமே அந்த கம்பெனிக்குள்ள எப்படி நுழையிறதுன்னு சொல்லி பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இருந்தாலும் அந்த கம்பெனில எந்நேரம் சிசிடிவி கேமராக்கு முன்னாடி அந்த மானிட்டர்ஸுக்கு முன்னாடி ஒரு வாட்ச்மேன் மாதிரி ஒருத்தர் இருக்கிறான், ஒரு செக்யூரிட்டி ஒருத்தர் இருக்கிறான். அவனை தாண்டி
எப்படி நம்ம உள்ள போறதுதான் இப்ப பெரிய பஞ்சாயத்துன்னு யோசிச்சா உனக்கு பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நான்சி கேட்டிருந்திருப்பா. அவ உள்ள வரும்போது கேட்டிருந்திருப்பாளா. சோ 11ஓட பவர், அப்சைட் டவுன் வேர்ல்டு, அந்த மான்ஸ்டர்ஸ், இது ரிலேட்டடா ஏதோ ஒரு போட்டோ அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனி கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற மேட்டரை நம்ம நான்சி கிட்ட சொல்றாங்க. சரிடா, இப்போதைக்கு அதை எடுக்கிறதுக்கு ஏதாவது பிளான் வச்சிருந்திருக்கீங்களான்னு கேட்கும்போது பிளான் இருக்கு, நீங்க கொஞ்சம் ஆக்டிங்க போட்டா எல்லா பிளானையும் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிடலான்னு அன்னைக்கு ஈவினிங் மாறு வேஷத்துல நான்சிய அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு அனுப்பி விட்டுருந்துருப்பாங்க. அவ உள்ள போனோடனே செக்யூரிட்டி என்ன காப்பாத்துங்க, என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு ஏலியனா மாறினா, என் கண்ணு முன்னாடி நான் அவனை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த செக்யூரிட்டியா பயங்கர பிஸியா வச்சிருந்திருப்பாங்களா. இந்த கேப்ல பசங்க எல்லாருமே நீட்டா உள்ள எஸ்கேப் ஆயிடுறானுங்க. ஒன்ஸ் பசங்க லிப்டை யூஸ் பண்ணி மேல போயிட்டாங்க அப்படிங்கறத பார்த்ததுக்கு அப்புறம் ஐயோ அந்த ஏலியன் இங்கேயே என் வீட்டுல இது அட்டாக் பண்ணிட போகுது அப்படின்னு சொல்லி நான்சி கிளீனா வெளியில வந்துடுறா அந்த கம்பெனியை விட்டு. அது பசங்க எல்லாரும் உள்ள போயிருந்திருப்பாங்கல்ல, அந்த இடத்துல ஆளுங்க எல்லாரும் வேலை பார்த்துதான் இருப்பாங்க. இருந்தாலும் லூகாஸ் கரெக்டா அந்த ஒரு ஃபைல ஆட்டைய போட, ஆனா அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனியோட எடிட்டர் கையும் களவுமா லூகாஸ பிடிச்சிடுறாரு. அவள் தான் தப்பிக்க முடியாதுன்னு இருந்தா அதான் இல்ல என்ன நடக்குதுங்கிறத லெவனுமே தூரமா இருந்து பார்த்துட்டு தான் இருந்திருப்பா. வேகமா அவளோட பவர்ஸா பயன்படுத்தி அந்த ஆபீஸ் முழுக்கமே பயங்கரமா காத்தடிச்சு ஏதோ சூறாவளி வர மாதிரி இருக்கிற பொருள் எல்லாமே காத்துல பறக்க ஆரம்பிக்க கம்ப்ளீட்டா எல்லாமே செட்டில் டவுன் ஆகும்போது அந்த இடத்துல லூகாஸ காணும். ஏன்னா வெண்ட்ல ஏற்கனவே டஸ்டின் இருந்திருப்பான். அவன் லூகாஸ அலேக்கா மேல தூக்கிட்டான். அவ்வளவுதான், பிளான் சக்சஸ்னு பசங்க எல்லாருமே காரை எடுத்து வந்துகிட்டு இருக்க. இப்போதைக்கு லூகாஸ் அந்த போட்டோவையுமே கரெக்டா எடுத்து வந்திருப்பான்ல. எப்பா அந்த மான்சர்ஸ் எல்லாம் காலி, பிளஸ் இந்த ஒரு போட்டோ தான் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு, இப்ப இதுவும் காலி பண்ணிட வேண்டியதானே, கிழிச்சு தூக்கி போட்டுருவாங்க. ஆனா அந்த ஊரோட டிரைனேஜ் இருக்குதுல்ல, அந்த டிரைனேஜ்ல போக்கஸ் பண்ண அந்த பார்ட்டிகல்ஸால எவால்வ் ஆன அந்த மான்சர்ஸ் ரெண்டையும் இவங்க காலி பண்ணிட்டாங்க தான். ஆனா அதுதான் கடைசி மான்சர்ஸ் கிடையாது. ஏன்னா அந்த ஜெஃப் அப்படிங்கிற அந்த ஒரு பையனை பயன்படுத்தி அவனை ஒரு ஹோஸ்டா வச்சு இன்னொரு மான்ஸ்டர் அந்த ஊருக்குள்ள இருக்கதான் செய்யுது. இப்ப அப்படியே சீன் கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. கரெக்டா 2 மாசத்துக்கு முன்னாடி நவம்பர் 15ஆம் தேதி 1984 வருஷம் இந்த ஹாக்கின்ஸ் லெபார்டரியை சேர்ந்த அந்த ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் செகண்ட் சீசன்ல அந்த பூசணி தோட்டம் இருக்குதுல்ல, அந்த இடத்துல கூட சில வைண்ட் எல்லாமே புதுசா முளைக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதே எல்லாத்தையும் அந்த ஹாக்கின்ஸ் லெபார்டரியை சேர்ந்தவங்க எடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க அங்க இருந்து. ஆனா அதுல ஒரே ஒரு ட்ரக் மட்டும் தனியா போயிட்டு அந்த ட்ரக்ல இருந்த ஒரு ரிசர்ச்சர் அந்த வைண்ட திருப்பியும் உயிரோட கொண்டு வர வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சில ஊசி எல்லாம் போட்டு ட்ரை பண்ணியிருப்பான். அது ஒர்க்கும் ஆயிருந்திருக்கும். உயிரோட வந்த அந்த வைண்ட் டக்குன்னு அவரோட பாடியுமே டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்ண, ஆஹா இதுதான் ஆபத்துன்னு அதுக்கப்புறம் தான் அந்த ஃபிளேம் த்ரோயரை வச்சு அந்த குட்டி டெமோகார்கன் மாதிரி இருந்த அந்த ஒரு மான்ஸ்டரை காலி பண்ணியிருந்திருப்பான். பட் அதை போட்டு தள்ளும் போதுதான் அந்த கிரீன் கலர் பார்ட்டிகல்ஸ் வெளியில வந்திருக்கும். இப்போ அப்படியே பிரசன்ட்ல நம்ம நிக்கிய காட்டுறாங்க. அவங்க அம்மா கிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பா. ஆமா இன்னும் எவ்வளவு நாள் நம்ம இந்த ஊர்ல இருக்க போறோம், வேற ஏதாவது ஊருக்கு ஷிஃப்ட் ஆகுற ஐடியா இருக்கா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா அதான் மைக்குக்கு நிக்கிய இந்த டீம்ல சேர்த்துக்க விருப்பம் கிடையாது இல்ல. சோ அந்த ஒரு காரணத்தாலதான் எப்ப இந்த ஊரை விட்டு போவான் எனக்கு கடுப்பா இருக்குங்கிற மாதிரிலாம் புலம்பிக்கிட்டு இருப்பா. ஏன்னா இவளுக்கு அந்த குரூப்பை பிடிச்சிருந்திருக்கும். சரி இவங்க கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அவன் நினைச்சிருந்திருப்பா. ஆனா அந்த குரூப்போட லீடரா இருக்கிற மைக்குக்கு இவளை பிடிக்கல அப்படிங்கும் போதுதான் நல்லா பேசிட்டு திருப்பி அவனுக்கு மூஞ்சில போய் முடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது இவளுக்கு. அதுவே நம்ம பசங்க கிளப் ரூம்ல வந்து உட்காந்துக்கிட்டு எப்படியோ இந்த ஒரு மான்ஸ்டர் கேஸ நம்ம பினிஷ் பண்ணிட்டோம், நம்ம மாஸ் காட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி செம ஜாலியா இருப்பானுங்க. ஏன்னா கரெக்டா இவனுங்க அந்த மான்ஸ்டர்ஸ பார்த்து ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப எந்த ஒரு மான்ஸ்டர் பிரச்சனையும் இல்ல, எல்லாமே நார்மல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறானுங்க. சரி அப்புறம் என்ன போய் மைக்கோட வீட்டுல கேம் ஆடலாமா அப்படின்னு யோசிச்சா நம்ம டஸ்டின் இல்லப்பா எனக்கு வேற ஒரு வேலை இருக்குது, ஆனா அது என்னன்னு சொல்ல முடியாதுங்கிற மாதிரி அங்கிருந்து கிளம்புறான். மத்த பசங்களும் அங்கிருந்து கிளம்பும் போது அப்போ வில் நிக்கிய பாக்குறானா, என்ன புள்ள உன்னை ஆளையே பார்க்க முடியல, பயங்கர பிஸி ஆயிட்ட போலையேன்னு சொன்னா. ஆமா ஆமா அப்படின்னு அவ பெருசா எதுவும் பேசாம அங்கிருந்து இக்னோர் பண்ணிட்டு போக தான் பாப்பா. இருந்தாலும் எங்க கூட வரையா, நாங்க இந்த மாதிரி டஞ்சன்ஸ் அண்ட் டிராகன்ஸ் கேம் ஆடலான்னு இருக்கிறோம்னு சொல்லக்குள்ள அப்ப கரெக்டா பின்னாடி வந்த மைக் இதை கேட்டுட்டு அவளை எதுக்கு கூப்பிடுற, அவ நம்ம ஆளே கிடையாதுன்னு சொல்லும் போது இதை கேட்டுட்டு நிக்கிக்கு எக்ஸ்ட்ரா கோவம் தான் வருது. பட் வில் சொல்லுவான், இங்க பாரு நீ முடிவெடுக்கிறது, நீ லீடரு, அதெல்லாம் ஓகே தான், இருந்தாலும் நீ நிக்கிய டீம்ல சேர்த்துக்க வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா, அதாவது சாலிடா சொல்றான்னு கேட்டா மைக்கு அப்படி எதுவும் இல்லதான். இருந்தாலும் தேவையில்லாம மைக் அந்த இடத்துல ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்க. அவனோட ஆர்கியூமெண்ட்டை நிறுத்துற விதமா வில் அங்க இருக்கிற ஃபயர் அலாமா அழுத்தி விட்டுறான். அவ்வளவுதான், வாத்தியாரு கையும் களவுமா 3 பேரையும் அதே இடத்துல பிடிச்சிடறாப்புல. அப்புறம் என்ன தேவையில்லாம இப்படி ஃபயர் அலாமா அழுத்தி விளாண்டதுக்காக 3 பேரையுமே டிடென்ஷன் ரூம்ல போட்டு விட்டுறானுங்க. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் இவனுங்க அங்கதான் இருந்தாகணும். மேக்ஸுக்கும் லூகாஸுக்கும் தான் ஒரே வருத்தம், கேம் ஆடலாம் அப்படின்னு ஆசையை காமிச்சிட்டு 3 பேரு போய் ஜாலியா டிடென்ஷன் ரூம்ல உட்காந்துருக்கானுங்க பாரு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்க. அதுவே நம்ம டஸ்டின் இருக்கிறான்ல, அவன் என்னன்னா இந்த ரொசாரியோ அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணை கூப்பிட்டு எங்கேயோ போறான். ஓ இந்த பொண்ணு கிட்ட பேசுறதா உனக்கு முக்கியமான விஷயமா அப்படின்னு லூகாஸும் மேக்ஸும் கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் லூகாஸும் மேக்ஸும் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்க. வழியில ஏதோ ஒரு சின்ன பையன் டிரைனேஜ்ல அவன் அண்ணனோட பால
வாலை வந்து எட்டி உதச்சிட்டானாமா. எங்க அண்ணனுக்கு மட்டும் விஷயம் தெரிய வந்துச்சு, எனக்கு கொன்னே போடுவான், ப்ளீஸ் எனக்கு உள்ள போக பயமா இருக்கு, எடுத்து கொடுக்குறீங்களான்னு உதவி கேட்டு இருந்திருப்பானா. அதுவே டஸ்டினோ இந்த ரொசாரியோ அப்படிங்கிற இந்த ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துகிட்டு இருப்பான்ல, அதாவது அந்த பொண்ணு கிட்ட தன்னோட கோட்டை கொடுத்துருப்பான் போல, அதை வாங்குறதுக்காக தான் போறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவங்க நடுவுல பேசிக்கிட்டு வரும்போது தான் லைக் மாறி மாறி ரெண்டு பேரையுமே ஸ்கூல்ல புள்ளி பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்குவாங்க. என்னன்னா கான்வர்சேஷன் வந்து லைக் நீ என்ன கிண்டல் பண்ற, நீ என்ன புள்ளி பண்ற அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருந்திருக்கும். வெவ்வேறு கிளாஸ் பசங்க எல்லாம் என்ன காட்டடி மாட்டடி அடிக்கும் போது நான் திருப்பி அடிக்காம ஓடி போனேன், என்ன பார்த்தா உனக்கு ரவுடி மாதிரி தெரியுதா அப்படின்னு டஸ்டின் ஒரு பக்கமும், இந்த ரொசாரியோங்கிற இந்த ஒரு பொண்ணு அவ கிளாஸ்ல இருக்கிற பொண்ணுங்களா தன்னோட முடிய பிடிச்சி இருக்கும் போது நானும் என்ன விட்டுருங்க அப்படின்னு அவங்க காலில் விழுந்து கெஞ்சிட்டு தானே இருந்தேன், திருப்பியா அடிச்சேன், அப்ப என்ன பார்த்தா ரவுடி பொண்ணு மாதிரி தெரியுதா அப்படின்னு ரெண்டு பேரும் கொஞ்சம் மனசு விட்டு அவங்க விஷயங்களை எல்லாம் ஷேர் பண்ணிக்கும் போதுதான் ரைட்டு, அப்ப நம்ம ரெண்டு பேருமே புல்லிங்க்கு ஆளான நபர்கள் தான் போலயே, அப்படி இருக்கு நாம எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், ஆக்சுவலி நம்ம தானே நண்பர்களா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. பிளஸ் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது சடனா ஏதோ தலைவலி வர மாதிரி இருக்க, என்னாச்சுன்னு கேட்டா தெரியல, அன்னைக்கு அந்த ஃபெஸ்டிவல்ல அந்த ஃபுட் காம்படிஷன் அட்டன் பண்ணதுல இருந்தே எனக்கு இப்படிதான் ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுவா. கூடவே அன்னைக்கு நான் மயங்கி போறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சிகப்பு கலர் லைட் எனக்கு பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவாளா. என்ன மாதிரி இருந்துச்சுன்னு கேட்டா அவளுமே பேப்பர்ல உறைஞ்செல்லாம் காட்டுறா. ஓ அப்படின்னா இந்த லைட் நீ எங்கேயாவது பார்த்திருக்க வாய்ப்பு இருக்குது, அதை நீ எங்க பார்த்தன்னு தெரிஞ்சா இது நல்லா இருக்குமேனு சொல்லி டஸ்டினுக்கு கியூரியஸ் ஆயிருது. ஆகையால் அது என்னன்னு தேடுறதுக்காக அவளை கூப்பிட்டு போயிடுறான். மேக்ஸும் லூகாஸும் அந்த பால் எடுக்கிறதுக்காக அந்த ட்ரைனேஜ்குள்ள போயிருந்திருப்பானுங்களா, அப்ப அந்த இடத்துல அந்த மான்ஸ்டர் இருக்கிறதா பாத்துறானுங்க. நல்லவேளை அதுகிட்ட கண்ணில் படாம இவங்க சேஃபா ஒளிஞ்சிருந்திருப்பாங்க. இருந்தாலும் அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி லூகாஸ் வலிக்கு கீழே விழுக அவள்தான் அந்த மான்ஸ்டர் அவங்கள பாத்துருச்சு. அது வந்தோடனே அசால்ட்டா லூகாஸ தூக்கிட்டு வேகமா அங்கிருந்து போகும். பின்னாடியே மேக்ஸுமே லூகாஸுக்கு உதவி பண்றதுக்காக எப்படியோ கிட்ட வந்து லூகாஸ அந்த மான்ஸ்டரோட பிடியில இருந்து விடுவிச்சிடுறான். ஆனா இப்ப அந்த மான்ஸ்டர் நம்ம மேக்ஸ டார்கெட் பண்ண அவளுமே சிக்க கூடாதுன்னு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பாளா. அப்ப கரெக்டா அந்த இடத்துல ஒரு டிரைனேஜ்க்கான கேட் ஒன்னு இருக்கும், அதை கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர் அதே இடத்துல கைமா பண்ணிடுறாங்க. ஆனா ஒன்ஸ் அந்த மான்ஸ்டர் பிஞ்சு போனதுக்கு அப்புறம் அதோட பாடிக்குள்ள இருந்து அந்த ஜெஃப் அப்படின்னு ஒரு பையன் இருந்திருப்பான்ல, சார்லி கூட இருந்தவன், அவனை எடுக்கிறாங்க. ஸ்கூல்ல டிடென்ஷன் ரூம்ல நம்ம பசங்க எல்லாரும் இருப்பாங்கல்ல, மைக்கு, வில்லு, அப்புறம் இந்த நிக்கிங்கிற புள்ள, அப்புறம் இந்த சார்லிங்கிற இன்னொரு பையன், இவங்க 4 பேர் இருப்பாங்க. மைக் தான் புலம்பிக்கிட்டு இருப்பான். ஏன்னா ஸ்கூல் முடிஞ்சோன்னுமே 11 பார்க்க வரேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்திருப்பான். பட் பார்க்கவும் போக முடியலங்கிற விஷயத்த இன்ஃபார்ம் கூட பண்ண முடியல ரேடியோ மூலமா. ஏன்னா வாத்தியார் தான் ரேடியோவை புடுங்கி லாக்கர்ல வச்சிருந்திருப்பான். வேற வழி இல்லாம பேனுக்கு வந்துட்டு இருந்தா. இப்படி மைக் புலம்புறதெல்லாம் கேட்ட நிக்கி, நான் வேணும்னா அந்த ரேடியோ எடுக்கிறதுக்காக உதவி பண்ணட்டான்னு கேட்கறான். எதுக்கு நிக்கி மைக்குக்கு உதவி பண்றதுக்காக முன் வரானா, மைக்குக்கு கிடையாது லெவனுக்காக. ஏன்னா லெவன் இதுக்கு முன்னாடி நிக்கியோட உயிரை காப்பாத்திருந்திருக்கால, சோ அந்த ஒரு நன்றி கடனுக்காக எப்படியாவது வாத்தியாரோட கண்ணில் படாம அந்த லாக்கர்ல இருக்கிற வாக்கி டாக்கி ஆட்டை போடலாம் தான் இருப்பாங்க. ஆனா சர்ப்ரைஸ் தாங்கிற மாதிரி அந்த வாத்தியாரே அந்த இடத்துல ஒரு மான்ஸ்டர் மாதிரி வந்து நிக்கிறாரு. லெவனுமே இங்க வீட்டுல என்னடா இது இந்த மைக் பையன் ஆளை காணோமே அப்படின்னு ரொம்ப நேரம் காத்துட்டே இருப்பாளா. சரி பொறுத்தது போதும்னு தன்னோட பவர்ஸை பயன்படுத்தி மைக் எங்க இருக்கிறான்னு தேடி பார்க்கும்போது மைக்கு, வில்லு, அப்புறம் நிக்கின்னு சொல்லி இவங்க 3 பேருமே எங்கேயோ பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா. பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு இவளுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு ஒளிஞ்சிருக்காங்கன்னு யோசிச்சா அப்ப கரெக்டா அந்த மான்ஸ்டர் வருது. அவ்வளவுதான் பெரிய ஆபத்து, இந்த பிரச்சனை இன்னும் முடியலையான்னு பேக்ல திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வேகமா கிளம்புறா. இன்னொரு பக்கம் லூகாஸும் மேக்ஸும் அந்த டிரைனேஜ்ல இருந்து வெளியில வராங்களா. கூடவே அந்த ஜெஃப்ங்கிற பையனும் வந்து அதேட்ல ஓடி போயிருந்துருவான். அந்த ஜெஃப் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, விஷயத்த மத்த பசங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு ரேடியோவை பயன்படுத்தினா சிக்னல் கிடைக்காம இருக்கும். என்னடா பனி பொழியறங்காட்டி சிக்னல் கிடைக்கலையா, அப்போ உயரமான இடத்துக்கு போகணுமா அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு வாட்டர் டேங்கை கவனிக்கிறாங்களா. ஸ்கூல்ல தானே பசங்க 3 பேருமே அந்த மான்ஸ்டர் கிட்ட மாட்டிருந்திருப்பாங்க. இருந்தாலும் ஏன் அவங்க ஸ்கூலை விட்டு எஸ்கேப் ஆகாம இருக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் அந்த சார்லிங்கிற பையன் தான். ஏன்னா அவன் ஒரு பக்கம் ஜாலியா பாட்டு கேட்டு நின்றுகிட்டு இருக்கிறான். அந்த பையனுக்கு இது அப்படியே விட்டுட்டு போயிட்டான், அவங்க இது அந்த மான்ஸ்டர் கிட்ட செத்துருவான்னு சொல்லிதான் எப்படியாவது இந்த மான்ஸ்டரை டைவர்ட் பண்ணி அந்த பையனை காப்பாத்தலான்னு இருப்பாங்க. ஆனா ஆல்மோஸ்ட் இவங்களை பிடிக்கிற மாதிரி தான் அந்த மான்ஸ்டர் வந்திருக்கும். ஆனா அது டக்குனு சார்லியை சென்ஸ் பண்ணிட்டு அவனை பிடிச்சு அவனோட வாயில எதையோ இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. நல்ல வேலை பசங்க எல்லாரும் உள்ள போந்து எப்படியோ அந்த சார்லியை காப்பாத்திடுறாங்க. மெயினா மைக் எல்லாம் ஒரு கோடாரி எடுத்து அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் தப்பிச்சு ஒரு கெமிக்கல் லெபார்டரிக்குள்ள போய் ஒளிஞ்சிருப்பாங்களா. நம்ம பசங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருச்சு, அந்த மான்ஸ்டர் நம்ம கிட்ட வந்திருந்தும் அது நம்மளை விட்டுட்டு இந்த சார்லியை அட்டாக் பண்ண போயிருக்குதுன்னா அப்ப இதற்கு காரணம் ஏற்கனவே அந்த மான்ஸ்டர் சார்லியை அட்டாக் பண்ணியிருந்திருக்கு. அதனாலதான் அது சார்லியை சென்ஸ் பண்ணி வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. மேபி இப்ப சார்லி நம்ம கிட்ட இருக்கிறான்னா அப்ப கண்டிப்பா நம்மளையும் தேடி
வரும்னு இவங்களுக்கு புரியுது. அதனால என்ன பண்ணலாம்னு யோசிக்க, அப்ப நிக்கி அங்க இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எரிச்சிடலாமா அப்படின்னு ஒரு பிளான் போடுறா. பேரலா டஸ்டின் தனியா சைக்கிள்ல வந்துகிட்டு இருப்பான். அந்த ரொசாரியோ கூட தான் சுத்திக்கிட்டு இருந்தான். இப்ப என்னாச்சுன்னு தெரியல, தனியா சுத்திட்டு இருப்பானா. அப்ப ரோட்ல அந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓனர் ஒருத்தர் இருப்பாரு. அவரு வருவாரு. டஸ்டினை பார்த்தோன்னே என்னடா பண்ற பையா அப்படின்னு சொல்லி அவனை வேன்ல தூக்கி போட்டுட்டு நேரா சூப்பர் மார்க்கெட்டுக்கே போயிருந்திருப்பாங்க. ஏன்னா வெளியில பயங்கரமா பனிப்பொழிவு இருக்கும். அங்க போயிட்டு ரெண்டு பேரும் சும்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் ஒரு மேட்ரே ரிவீல் ஆகுது. என்னன்னா இந்த கடை ஓனர் இருக்கிறாப்ல இவர் ஆக்சுவலி இங்க இருக்கிற ஹாக்கின்ஸ் லேபரட்டரியில ஒரு சயின்டிஸ்டா வேலை பார்த்துட்டு இருந்தாராமா. ஆனா அந்த ஹாக்கின்ஸ் லேபரட்டரியை பத்தி எனக்குமே சில விஷயங்கள் தெரியும் அப்படின்னு டஸ்டின் எதையுமே வெளிக்காட்டிக்கவே இல்லை. ஏன்னா காமன் பீப்புளை பொறுத்த வரைக்கும் அந்த லேபரட்டரியில சில கெமிக்கல் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதனால அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். சோ அந்த விஷயத்தை தான் அவருமே சொல்லுவாரு. நம்ம டஸ்டினுமே ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அதோட நிறுத்திக்குவோம். அதுக்கப்புறம் இந்த கடை ஓனருமே ஒரு போன் ஒன்னு பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வெளியில போயிருந்திருப்பாரு. வெளியில ஏதோ போன் பூத்துல தான் பேசி ஆகணும் போல. இதே நேரத்துல இந்த லூகாஸும் மேக்ஸும் அந்த வாட்டர் டேங்க்ல ஏறி இருந்திருப்பாங்கல்ல. ஆல்மோஸ்ட் மேல ஏற போற நேரத்துல அந்த வாட்டர் டேங்கோட ஏனிங்கிறது கலந்து கீழே விழுந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருந்திருக்காங்க. இங்க ஸ்கூல்லயுமே பசங்க வந்து சயின்ஸ் லேப்ல அந்த மான்ஸ்டர் வரட்டும் அதை காலி பண்ணலாம் அப்படின்னு காத்திருந்திருப்பாங்கல்ல. அதே மாதிரி அந்த மான்ஸ்டரும் வருது. முடிஞ்ச அளவுக்கு நிக்கியும் மைக்கும் போராடி அந்த மான்ஸ்டரை மட்ட பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அவங்களால அதை பெருசா எதுவும் பண்ண மாதிரி தெரியல. அப்ப கரெக்டா நம்ம வில் பையன் தான் உள்ள பூந்து அந்த மான்ஸோட வாயிலே எதையோ தூக்கி போட்டு அதை முழுக்கா கொளுத்தி விட்டுறோம். ஆனா அது சாகர நேரத்துல கூட அந்த சார்லியோட பாடியை ஆல்மோஸ்ட் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு அதே இடத்துல இறந்து போயிடும். சோ ஒன்ஸ் பசங்க இங்க இந்த மான்ஸ்டரை போட்டு தள்ளதுக்கு அப்புறம் கரெக்டா ஸ்கூல் விட்டு வெளியில வரும்போது நம்ம லூகாஸும் மேக்ஸும் அவங்கள கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்க ஊருக்கு வெளியில ஒரு டிரைனேஜ் மாதிரி ஒரு செட்டப் ஒன்று இருக்குதுல்ல, அந்த இடத்துல நாங்க மான்ஸ்டரை பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் போது ஆமா இப்ப கூட நாங்க ஸ்கூல்லயுமே ஒரு மான்ஸ்டரை பார்த்தோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கவே கரெக்டா 11 மைக்கு உதவி பண்றதுக்காக ஸ்கூலுக்கே வந்திருப்பாள்ல. சோ அவ இவ்வளவு தூரம் தனக்காக தான் வந்திருக்கா அப்படிங்கறத பார்த்தோன்னே நம்ம மைக்குக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கும். இவனுங்க இப்படி ரேடியோல பேசிக்கிட்டு இருக்கும் போது லைன்ல நம்ம டஸ்டினுமே பேசிட்டு இருக்கிறான். என்னடா பண்ணிட்டு ஒரே பனி புயலா இருக்குது, என்ன பிக்கப் பண்றதுக்கு யாராவது இருந்தாங்கன்னா இங்க கொஞ்சம் கூட்டிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஆனா அப்பதான் மேக்ஸ் அந்த இடத்துல இந்த பனி எல்லாத்தையும் அகற்றுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ட்ரக் இருக்கிறத கவனிக்கிறா. ஆனா பிக்கப் பண்றதுக்கு ஆளுங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்ட டஸ்டின் இல்ல அப்படியே நீங்க வரலினாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இந்த கடையில இருக்கிற சிப்ஸ் எல்லாமே எனக்கு தான், அதனால இங்க இருக்கிறதும் ஜாலியா தான் இருக்குதுன்னு அவன் சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்கும் போது வெளியில அந்த மான்ஸ்டருங்கிறது வருது. ஒண்ணு இல்ல ரெண்டு வந்து இருக்கும். அது நீட்டா உள்ள வந்துட்டு நம்ம டஸ்டினா பெருசா அட்டாக் பண்ற மாதிரி எல்லாம் தெரியல. இவன் தான் அதை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டே இருப்பான். அப்போ அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக சைட்ல இருந்த ஒரு பேக் பேக்க தூக்கி எறிய அதை வாங்கிட்டு அந்த மான்ஸ்டர் அங்க இருந்து ஓடி போயிரும். ஆனா அந்த இன்னொரு ஒரு மான்ஸ்டர் இருக்குதுல்ல, அது டஸ்டினா போட்டு தள்ளுறதுக்காக முயற்சி பண்ண கரெக்டா அங்க வந்த 11 அவரோட பவரை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை வெளியில இழுத்து அங்கிட்டு இங்கிட்டும் அடிச்சு ஒரு பெரிய மரத்தை புடுங்கி அவள் தான் அந்த கடையோட சேர்ந்து அந்த மான்ஸ்டரையும் அதே இடத்துல கைமா பண்ணி விட்டுறா. பிளஸ் பசங்க எல்லாரும் அந்த பனியெல்லாம் அள்ளி போடுற அந்த மிஷின் இருக்குதுல்ல, சோ அந்த ஒரு வண்டியில தான் வந்திருப்பானுங்க. இது ஒரு பக்கம் இருக்க அதே நேரத்துல அந்த ஒரு மான்ஸ்டர் பேக் பேக் எடுத்துட்டு போயிருக்கும்ல, அதை கொண்டு போயிட்டு இதுங்களோட லீடர் மாதிரி இன்னொரு ஒரு மான்ஸ்டர் இருக்கும் போல அதுகிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்ப அப்படியே அடுத்த நாள் கடையை தான் நேத்து நம்ம பசங்க கம்ப்ளீட்டா உடச்சுட்டு போயிட்டானுங்களே, ஆனா நேத்து பேஞ்ச பனி புயலால ஏற்பட்ட சேதமா தான் இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹாப்பர் அப்புறம் கூட இருக்கிற போலீஸ்லாம் வந்து பாத்துட்டு இருப்பாங்க. அந்த கடைக்காரருக்கு தான் ஒரே வருத்தம், ரொம்ப சோகமாயிருவாரு. கடையை வச்சு பொழைச்சுக்கலான்னு பார்த்தா கடையே போயிருச்சுங்கிற மாதிரி. பனி எல்லாமே குறைஞ்சிருக்கும். நம்ம பசங்களுமே சைக்கிள் எடுத்துட்டு நேத்து டஸ்டின் அவனோட சைக்கிள பனி புயல விட்டுட்டு போயிருப்பான்ல, அது எங்க இருக்குது அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பானுங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம லூகாஸும் மேக்ஸும் கலாய்ப்பாங்க. நேத்து அவன் ரொசாரியா கூட இங்க வெளியில சுத்திக்கிட்டு இருந்தான்ப்பா, நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்க நான் பாரு அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டஸ்டின் முடிஞ்ச அளவுக்கு டாபிக்கை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவான். கூடவே அவனோட சைக்கிளும் கிடைச்சப்போ இங்க பாருங்க ரொசாரியோ கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. ரொசாரியோ அந்த ஒரு மான்ஸ்டரால கண்ட்ரோல் பண்ணப்படும் போது ஏதோ ஒரு ரெட் கலர் லைட்டை பார்த்தாலாமா, அதே மாதிரிதான் சார்லியும் பார்த்தான். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த மான்ஸ்டர்ஸ் வந்து தனியா இயங்குற மாதிரி தெரியல. இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு ஹெட் ஒன்னு இருக்கணும், ஏதோ ஒரு ஹெட் தான் இந்த எல்லா மான்ஸ்டர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது மத்த பசங்களுக்கும் புரியுது மேபி இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு. ஊருக்குள்ள அந்த மான்ஸ்டர்ஸ் இல்லைன்னா அந்த டிரைனேஜ்ல தான் அந்த மான்ஸ்டர்ஸ் இருக்கிறத லூகாஸும் மேக்ஸும் ஏற்கனவே பார்த்துருப்பாங்கல்ல. ஆகையால் டைரக்டா போய் அதே இடத்துல அந்த மான்ஸ்டரோட ஹெட்டை நம்ம காலி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப இதை கேட்ட நிக்கி அப்படின்னா சண்டை போடுறதுக்கு நமக்கு சில டூல்ஸ் எல்லாம் தேவைப்படுது, என் கூட வாங்க அப்படின்னு அவளோட கராஜுக்கு கூட்டிட்டு போறா. அவ ஏகப்பட்ட விஷயம் வச்சிருந்திருக்கா. எல்லாருக்கும் தேவையான டூல்ஸை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களுக்கு ஏத்த மாதிரியான சில வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப கரெக்டா நிக்கியோட அம்மா அங்க வராங்க. வந்துட்டு ஒரு ஹக்கிய போட்டுட்டு ஹாப்பி பர்த்டே கண்ணு, பசங்க கூட செலிப்ரேட் பண்றியா, சரி நீ ஜாலியா இரு அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்களா. இன்னைக்கு உன்னோட பர்த்டேவா சொல்லவே இல்லையேன்னு கேட்டா சொன்னா மட்டும் என்ன நடக்க போகுது, அதனாலதான் சொல்லுங்கிற
மாதிரி சொல்லுவா. அதான் இப்போ சொல்லிட்டீல, சொன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத ஒன்ஸ் மிஷினை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க காட்டுறோம், இப்போ வாங்க கிளம்பலாம் அப்படின்னு எல்லாரும் டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு டைரக்டா அந்த டிரைனேஜுக்குள்ள இறங்குறாங்க. போறாங்க போறாங்க போறாங்க, ரொம்ப தூரம் போறாங்க. லைக் ரொம்ப டீப்பா போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல பள்ள மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை தாண்டி போயாகணும். ஆல்ரெடி ரோப் கன்ல எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதை பயன்படுத்தி அந்த பள்ளத்தை தாண்டி இன்னொரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது எல்லாரும் ஒரே நேரத்துல அந்த இடத்துல போய் நிக்க, அவள்தான் கான்கிரீட் பிரேக் ஆயிருது. மொத்தமா எல்லாரும் சரிஞ்சு கீழே வந்து விழுகிறானுங்க. அப்படி கீழே வந்த இடங்கிறது அந்த இடத்துலதான் ட்ரைனேஜ் எல்லாமே ஒன்னா சேரக்கூடிய இடம். பிளஸ் அந்த ஒரு மான்ஸ்டரும் அங்கதான் இருக்குது போல. ஒரே ஒரு டென்டக்கில் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வரும். அந்த ஒரே ஒரு சிங்கிள் டென்டக்கில் தடுக்கிறதுக்காக நம்ம பசங்க எல்லாரும் போராட வேண்டியதா இருக்கும். மெயினா நம்ம 11 மட்டும் கூட இல்ல அப்படின்னா பசங்க எல்லாம் காலி தான். அப்போ நிக்கி கையில வச்சிருந்த ஒரு ஈட்டி மாதிரியான வெப்பனுங்கிறது அவ கையில இருந்து ஸ்லிப் ஆகி அங்க இருக்கிற ஒரு கண்ட்ரோல் பாக்ஸ்ல போய் சொருக, அந்த கண்ட்ரோல் பாக்ஸ் சுத்தி அந்த மான்ஸ்டரோட டென்டக்கில் இருந்திருக்கும் போல. சோ அதனால ஷாக் அடிச்சவங்காட்டி அது அப்படியே அங்கிருந்து போயிருது. அவள் தான் அந்த மான்ஸ்டர் இருந்து தப்பிச்சதே போதுண்டா சாமின்னு பசங்க எல்லாரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க. நேரா நிக்கியோட வீட்டுக்கு தான் போயிருப்பானுங்களா. எல்லாரும் செம்ம டயர்டா இருக்கிறாங்க. பிளஸ் மோட்டிவேஷனும் சுத்தமா இல்ல. ஏன்னா அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து உயிர் தப்பிச்சு வந்திருக்கானுங்க. எங்கத்தான் இன்னைக்கு நிக்கியோட பர்த்டேவை பயங்கர சந்தோஷத்தோட செலிப்ரேட் பண்ணலான்னு இருந்தா ஒரு தோல்வியோட வந்து எந்திரிக்க முடியாம உட்கார்ந்து இருக்கும். மன்னிச்சிடுமா நிக்கி, உன்னோட வாழ்நாள்லயே உன் பர்த்டேவை இந்த அளவுக்கு மோசமா யாரும் மாத்திருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல அவ பயங்கர எக்ஸைட்டடா தான் இருக்கிறா. இந்த மாதிரியான நாள்லாம் என் வாழ்க்கையிலே நடந்தது இல்ல. அதுவும் பர்த்டே அன்னைக்கு நடக்குது அப்படின்னா அது அதை விட பெரிய விஷயம். மனம் தளராதீங்க கைஸ், என்கிட்ட கேண்டில் தான் இல்லையே தவிர பட்டாசு எல்லாம் இருக்குதுங்கிற மாதிரி இந்த கம்பி மத்தாப்லாம் எடுத்து கொடுப்பாளா. உடனே டஸ்டினோ அப்படின்னா எங்ககிட்டயும் கேக் இல்ல, ஆனா அதுக்கு பதிலா சில ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குதுங்கிற மாதிரி ஏதோ பன் மாதிரி ஒன்னு எடுத்து வைப்பான். சோ ஃபார் நம்ம 11 இது வரைக்கும் பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணதில்லை போல. அதனால 2 பேருக்கும் அந்த இடத்துல அந்த பன்னுல மெழுகுவத்திக்கு பதிலா அந்த பட்டாசை கொளுத்தி வச்சுட்டு சும்மா ஹாப்பி பர்த்டே சாங் எல்லாம் பாடிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த பட்டாசு எரிய எரிய நிக்கிக்கு அந்த செடி மான்ஸ்டர் ஷாக் அடிக்கும் போது ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்கும்ல, அது மாதிரி தோணுது. லைக் ஒருவேளை ஒரு செடியா இருக்கக்கூடிய அந்த மான்ஸ்டர் லைட்டு வெளிச்சம் இல்லாமலேயே ஒரு இருட்டான இடத்துல வாழுதுன்னா அப்ப அதோட வீக்னஸ் ஒரு லைட் வெளிச்சமா தான் இருக்குங்கிற மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்கு இவ வரா. சோ மேபி தன்னோட ஸ்பெகுலேஷன் கரெக்டா இருக்குங்கிற பட்சத்தில் லைட் வெளிச்சம் தான் அந்த மான்ஸ்டரை மட்ட பண்றதுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைப்பா. சரி நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருங்க, என்ன இயற்கை அழைக்குதுன்னு டஸ்டின் சூச்சு போறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பான். நிக்கியோட வீட்டுக்கு தான் போயிருந்திருப்பானா. அங்க என்னன்னா நம்ம நிக்கியோட அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்களும் அந்த கடையோட ஓனர் இதுக்கு முன்னாடி சயின்டிஸ்டா இருந்திருப்பார்ல, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா இப்போ நிக்கியோட அம்மா இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து இவரை தான் டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க போல. அவங்க 2 பேரும் ஏதோ பயங்கர சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க டஸ்டின், மேடம் நீங்க கோச்சுக்கல அப்படின்னா உங்க வீட்டு கக்கூஸ் யூஸ் பண்ணிக்கிட்டான்னு அவன் நேரா ரெஸ்ட் ரூம் வந்துட்டு சூச்சு போயிட்டு இருக்க. அப்பதான் ஒரு விஷயத்த கண்ணாடியில கவனிக்கிறான். அப்படியே திரும்பி பார்த்தா அவங்க ஊர்ல ஒரு ரெட் கலர் லைட் ஒன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதே மாதிரியான ரெட் கலர் லைட்டுங்கிறது தெரியுது. ஆனா அந்த ரெட் கலர் லைட் ஒரு மரத்துக்கு நடுவுல, மரத்தோட கிளைகளுக்கு நடுவுல தெரியுற மாதிரி இருக்குது இல்ல, அதுதான் டஸ்டினுக்கு சந்தேகம் வர வைக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த ரொசாரியோங்கிற பொண்ணு அந்த மான்ஸ்டரோட அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரெட் கலர் லைட்டை பார்த்தேன் அப்படின்னு ஒரு மாதிரி டிராயிங் பண்ணி கொடுத்துருப்பாள்ல, அந்த டிராயிங் அந்த வியூங்கிறது எக்ஸாக்டா இந்த ரெஸ்ட் ரூம்ல இருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாம சோ ஃபார் நிக்கியோட அம்மா முதல்ல கிளாஸ் எடுக்க வரும்போதே எவல்யூஷன்ல தான் ஆரம்பிச்சாங்க. பிளஸ் நம்ம பசங்க போய் டவுட் கேட்கும் போதுமே அவங்க நிறைய மேட்டர் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வச்சு பார்த்தா நிக்கியோட அம்மா தான் மெயின் வில்லியா அப்படின்னு டஸ்டின் ஷாக் ஆக, உடனே டஸ்டின் பதறி அடிச்சுட்டு வந்து பசங்க எல்லாரையுமே பசங்களா நம்ம இங்கிருந்து போகலாமா அப்படின்னு நிக்கியோட வீட்டுல இருந்து கூட்டிட்டு வரக்காக தான் பாப்பானா. என்னாச்சுன்னு தெரியல, டஸ்டின் கூப்பிடுறானேன்னு எல்லாரும் போயிடுறாங்க. நிக்கிக்கு என்னடா இப்படி எல்லாரும் உடனே போறாங்களேன்னு ஒரு சின்ன வருத்தம் இருக்கதான் செய்யும். ஆனா டஸ்டின் பசங்க எல்லாரையும் தனியா கூட்டிட்டு வந்துட்டு, மாப்பி மெயின் வில்லியே நம்ம நிக்கியோட அம்மா தான் அப்படின்னு ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறான். அடுத்த நாள் காலையில நிக்கியும் அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்போ நிக்கியோட அம்மா நம்ம இந்த ஊரை விட்டு போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிக்கிக்கு பயங்கர ஷாக்கு. ஏன் இதே ஊர்ல இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிருந்தீங்க, உங்களுக்கு புதுசா ஒரு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடைச்சிருந்தா அப்படி இருக்க, இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இதே ஊர்ல நம்மளால இருக்க முடியாது. இதுக்கு முன்னாடியில இருந்தே வெவ்வேறு ஊருக்கு நம்ம டிராவல் பண்ணிட்டே தானே இருந்தோம். சோ அப்படி இருக்கும்போது இப்ப மட்டும் நீ என்ன புதுசா ரியாக்ட் பண்றேன்னு கேட்டா, ஆப்வியஸா நிக்கிக்கு இங்க புதுசான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருந்திருக்காங்க. சோ அதனால அவங்கள விட்டு பிரியறதுங்கிறது அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இங்க மைக்கோட பேஸ்மெண்ட்ல பசங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க, இப்போதைக்கு எப்படி நிக்கியோட அம்மா ஒரு ஈவில் சயின்டிஸ்டா இருப்பாங்க, அப்படியே
அவங்க ஒரு பெரிய வில்லியா இருந்தாலும் இந்த மேட்டர் என்ன நிக்கிக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா நிக்கி உள்ள வருவாளா. கைஸ், உங்களுக்கு நான் ஒரு பேட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நாங்க ஊரை விட்டு கிளம்ப போறோம், அதுவும் இன்னைக்கு நைட்டு அப்படின்னு சொல்லும் போது டஸ்டின் யோசிக்காம மேட்டரை உடைச்சிடுறான். எதனால அவங்க அம்மா ஒரு ஈவில் சயின்டிஸ்ட், அவங்க செடிகள் மேல ரிசர்ச் பண்ணி இந்த ஒரு மான்ஸ்டர்ஸ உருவாக்கி அதை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தால சிட்டி அம்போன்னு விட்டுட்டு போக போறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டா முதல்ல டஸ்டின் சொல்றது எல்லாம் கேட்டுட்டு அந்த நிக்கி பயங்கரமா சிரிச்சிருவா. ஆனா அதுக்கப்புறம் தான் மேபி இருக்குமோன்னு அவளுக்கும் சந்தேகம் வரும். ஏன்னா அவங்க அம்மா இறந்து போன அழுகி போன செடிகளுக்கு எல்லாம் திருப்பி எப்படி உயிர் கொண்டு வருதுங்கிற மாதிரியான சில ரிசர்ச்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்களாமா. அதனால பாசிபிலிட்டி இருக்கோ அப்படின்னு ஒரு யோசனை வருது. இருந்தாலும் அம்மாவா போயிட்டாங்களே, எப்படி சந்தேகப்படுறது அப்படின்னு நிக்கி யோசிக்கும் போது அப்போ டஸ்டின் தான் ஓகே ஃபைன், உங்க அம்மா மேல ஒரு சின்ன சந்தேகங்கிறது இருக்குதான் செய்யுது, ஆனா அதுக்குன்னு ப்ரூஃப் இல்லாம நம்மளால எதையும் முடிவு பண்ண முடியாது. ஆகையால் உங்க அம்மா வீட்டுல இல்லாத டைம்ல வீட்டுல போய் நாம சில தேடுதல் வேட்டைகள்ல ஈடுபடுவோம். அப்போ உங்க அம்மா ஒரு ஈவில் சயின்டிஸ்டா இல்ல நார்மலான ஒரு டீச்சர் தானா அப்படிங்கிற மேட்டர் தெரிய வந்துரும்லன்னு ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளான் படி நிக்கி அவங்க அம்மாவை போய் மீட் பண்ணிட்டு வேணும்னா ஒரு சின்ன டிரைவ் போயிட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி கூடவே நம்ம மைக்கையும் லெவனையும் கூட்டிட்டு போயிடுவாங்க. சோ இவங்க 4 பேரும் ஒரு பக்கம் கார்ல போய்கிட்டு இருக்க வில்லும் மேக்ஸும் அந்த வீட்டுக்குள்ள சாவி யூஸ் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க. இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள அத்துமீறி வந்தாங்கன்னா அலாம் அடிக்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது போல. அந்த அலாம்ங்கிறது டைரக்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் ஆயிருக்கும். அவையால் ரோந்து பணியில இருந்த 2 போலீஸ அந்த வீட்டுக்கு போக சொல்றாங்க. லூகாஸும் டஸ்டினும் அந்த ரொசாரியோ ஒரு ரெட் லைட் தெரியற மாதிரியான ஒரு டிராயிங்க வரைஞ்சு கொடுத்திருப்பாள்ல. எந்த ஆங்கிள் இருந்து அந்த ரெட் லைட் தெரிஞ்சதோ அந்த ஆங்கிள் தான் நம்ம தேடுற ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்னு லூகாஸ கூப்பிட்டுக்கிட்டு டஸ்டின் தேட போயிருந்திருக்க. அவங்க 2 பேரும் ஒரு கிரீன் ஹவுஸ் ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. அது ஏதோ கைவிடப்பட்ட மாதிரி தான் தெரியுது. ஆனா இப்படி கைவிடப்பட்ட மாதிரி யாருமே உள்ள போய் பயன்படுத்தாத மாதிரி இருக்கிற சில இடங்கள் தான் அறிவியல் ஆராய்ச்சிக்கு சரியான இடமா இருக்கும். அதனால இதை தான் தேடணும்னு டஸ்டின் முடிவு பண்றான். இதே நேரத்துல இங்க நிக்கியோட அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி ஒரு டிரைவ் போய்கிட்டு இருப்பாங்கல்ல. சோ அப்போ நிக்கியோட ஹெட்போன்ல இறந்து போன மான்ஸ்டர்ஸோட சில பிளட் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அது காத்துல அப்படியே பரவி டைரக்டா டிரைனேஜ்ல இருக்கிற சில மான்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்குது. வில்லு மேக்ஸும் அந்த வீட்டுக்குள்ள ஏதாவது கிடைக்குமான்னு தேட போயிருப்பாங்கல்ல. கரெக்டா போலீஸுமே வெளியில தான் இருப்பாங்க. இருந்தாலும் வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் தானே வந்திருக்கு. உள்ள ஆக்சுவலி எவனாவது திருடுற மாதிரி தெரியுதா அப்படின்னு அவங்களும் எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த போலீஸோட கண்ணில் படுறதுக்கு முன்னாடியே நம்ம மேக்ஸும் வில்லும் அந்த இடத்துல சில டேப் ரெக்கார்டர்ஸ் எல்லாம் இருக்கிறதா பாக்குறாங்களா. அதை எடுத்து பிளே பண்ணி பார்க்கும்போது 2 மாசத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு நபர் அந்த ஒரு கொடிகள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ரிசர்ச் எல்லாம் பண்ணிருப்பாங்கல்ல. சோ அந்த விஷயம் தெரிய வருது. ஓகே அப்படின்னா டெஃபினட்டா நிக்கியோட அம்மா தான் இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்கு இவங்க வர. அப்படி நல்லா உத்து கவனிக்கும் போதுதான் அந்த கொடிகள், அந்த அப்சைட் டவுன் வேர்ல்டு சேர்ந்த அந்த கொடிகள் எல்லாமே ஏதோ ஒரு பச்சை கலர் கெமிக்கல் மாதிரியான ஒன்ன கன்சியூம் பண்ணிட்டு இருந்திருக்கும். இந்த விஷயத்த எல்லாத்தையும் பசங்க பார்த்துருக்க. இதே நேரத்துல நம்ம டஸ்டினும் லூகாஸும் அந்த கிரீன் ஹவுஸ்குள்ள போவதற்காக மேல இருக்கிற ரூஃப் மூலமா போயிருந்திருப்பாங்களா. ஆனா தெரியாம கீழே விழுந்து அங்க சத்தத்தை எழுப்பி விட அங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு செக் பண்ண வந்த போலீஸ் அந்த சத்தம் கேட்டுட்டு அந்த கிரீன் ஹவுஸ் இருக்கிற அந்த ஒரு திசை நோக்கி போவாங்களா. அந்த சத்தங்கிறது மேக்ஸுக்கும் வில்லுக்கும் கேட்டிருந்திருக்கும். போலீஸ் இருக்கிறதையும் பார்த்துருப்பாங்க. ஐயோ இங்க மாட்டிக்க போறாங்கன்னு வேகமா அந்த போலீஸ் ரோட்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த காரோட ஹேண்ட் பிரேக்கை எடுத்து விட்டு அதை ரோட்ல போகிற மாதிரி தள்ளி விட அந்த காரும் அங்க ரோட்ல இருக்கிற குப்பை தொட்டி எல்லாம் தள்ளி விட்டு போகிற சத்தத்தை கேட்டோன்னே ஐயோ கார் தனியா போகுதுன்னு போலீஸ் அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மேக்ஸும் வில்லும் டஸ்டின் அண்ட் லூகாஸ மீட் பண்ணிட்டு நாங்க மட்டும் வரலன்னு என் மகனை என்னத்துக்கு போலீஸ் கிட்ட மாட்டிருப்பீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வில் சும்மா அந்த இடத்துல ஒரு லைட் ஒண்ணு இருக்கும். என்ன இது சாஞ்சிருக்குதுன்னு அதை நேராக்குவானா. பார்த்தா அந்த இடத்துல பேஸ்மெண்ட்ல ஒரு சீக்ரெட் லெபார்டரி ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே இந்த விஷயத்த ரேடியோ மூலமா மைக்குக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த செடிகளுக்கு ஏதோ ஒரு பச்சை கலர் பிசின் மாதிரி ஒண்ணு இருக்கும், ஒரு கெமிக்கல், அதுதான் அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காமா அப்படிங்கிற மேட்டரையும் சேர்த்து சொல்லும் போது அப்பதான் மைக் கவனிக்கிறான். அதே பச்சை கலர்ல ஒரு பிசின் அது நிக்கியோட வாக்மேன்ல இருக்கிறத பார்க்க அப்போ ஏதோ ஒண்ணு இவங்களை மோதிந்திருக்கும். நிக்கியோட அம்மாவுக்கு என்னன்னு புரியல. என்ன ஏதோ ஒண்ணு இடிச்ச மாதிரி தெரிஞ்சது, என்னன்னு தெரியலையேன்னு கார் அதே இடத்துல நிறுத்தி இருந்திருப்பாங்களா. ஆனா அப்ப அந்த மான்ஸ்டருங்கிறது நேருக்கு நேரா இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வர இவங்களும் காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறதுக்காக பாக்குறாங்க. ஆனா அந்த மான்ஸ்டர் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ண வேற வழி இல்லாம காரை விட்டு வெளியில வந்துடுறாங்க. ஆனா அது டைரக்டா நிக்கிய தானே டார்கெட் பண்ணும். கரெக்டா நிக்கியோட அம்மா நிக்கிய காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணா ஊட்டா ஜஸ்ட் மிஸ்ல அந்த மான்ஸ்டர் 2 பேரையும் கைமா பண்ணிருக்கும். நல்ல வேலை லெவன் தான் அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை தூக்கி அடிக்கிறா. அது ஒண்ணு மட்டும் இல்ல, அந்த இடத்துல இன்னுமே சில மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கும். ஒரு பெரிய சண்டையா போயிட்டு இருக்கும். மெயினா நம்ம நிக்கியோட ஹெட்போன்ல இருக்கிற அந்த பச்சை கலர் பிசன் மாதிரியான அந்த கெமிக்கல் இருக்குதுல்ல, அதுக்குதான் அந்த மான்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் ஆகுது. ஆகையால் அவரோட ஹெட்போனா மாறி மாறி அங்கிட்ட இங்கிட்ட தூக்கி போட்டு அந்த மான்ஸ்டரை அலைய விட்டு எப்படியாவது நடுவுல லெவன் அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி அப்படிதான் அந்த மான்ஸ்டர்ஸை சாகடிக்கிறா. எல்லாத்தையுமே கைமா பண்ணிடுவாங்களா. என்னது இந்த மான்ஸ்டர், இதெல்லாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லி நிக்கியோட அம்மா பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகும் போது அப்போ நம்ம பசங்க
என்னன்னா நீங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஹாக்கின்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான இஷ்யூ எல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ இந்த பிரச்சனை பெருசான உடனே ஹாக்கின்ஸை விட்டு போகலான்னு பிளான் போடுறீங்களா அப்படின்னு அவங்களை கார்னர் பண்ணும்போது அவங்க ஒத்துக்கிறாங்க. நான் ரிசர்ச் எல்லாம் பண்ண ஒரு நபர் தான், ஆனா என் ரிசர்ச் எதுவுமே லெபார்டரியில இருந்து போனதில்ல. பிளஸ் இது ஒரு ரிசர்ச்னு எவனா ஒருத்தன் திருடுவான் அப்படின்னு நான் நினைச்சது இல்லைன்னு சொன்னா இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த மான்ஸ்டருங்கிறது நம்ம லெவனை ட்ரைனேஜுக்குள்ள இழுத்துட்டு போயிருமா. இதே நேரத்துல நம்ம பசங்க எல்லாருமே அந்த கிரீன் ஹவுஸ் கிட்ட இருக்கிற லெபார்டரிக்கு வந்திருப்பாங்கல்ல. இது நிக்கியோட அம்மாவோட லெபார்டரின்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா அப்போ உள்ள அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோரோட ஓனர் இருந்தாருல, அவரு ஒருவரு என் லெபார்டரிக்குள்ள நீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு. உடனே பசங்க எல்லாரும் அப்போ நிக்கியோட அம்மா வில்லி இல்லனா அப்போ நீங்க தான் வில்லனா, நீங்க தான் எல்லாத்தையும் உருவாக்குனதா, மனிதர்களை கொல்ற அளவுக்கான செடிகளை நீங்க தான் உருவாக்குனதா அப்படிங்கிற மாதிரி அவரை கார்னர் பண்ண ட்ரை பண்ணா அவரு உளறிக்கிட்டு இருக்காதீங்கடா, செடிகளுக்கு திருப்பி உயிர் கொண்டு வர மாதிரியான ஒரு ரிசர்ச் நான் பண்ணணும் தான், அதுல நான் சக்சஸும் பார்த்தேன், மத்தபடி நான் யாரையும் கொல்லலாம் ட்ரை பண்ணலையே, வேணும்னா இதோ பாருங்க இந்த இடத்துல ஒரு செடியை நான் உயிரோட வர வச்சிருந்திருக்கேன், இதை உயிரோட கொண்டு வர வைக்கிறதுக்காக நான் பயன்படுத்தின சீரம் தான் இதுங்கிற மாதிரி அந்த பச்சை கலர் சீரமே அவர் எடுத்து காட்டுறாரு. ஆனா அதை அவர் எடுத்து கையில வச்சு அடுத்த செகண்டே அந்த மான்ஸ்டர் என்னன்னா அந்த சீரம் எடுக்க முயற்சி பண்ணிட்டு கம்ப்ளீட்டா அந்த இடத்துல ஃப்ளோரையே டேமேஜ் பண்ணி விட டஸ்டின் கீழே விழுந்திருக்க வேண்டியது. ஜஸ்ட் மிஸ், இவர் தான் காப்பாத்துறாப்ல. ஆனா மத்த பசங்களெல்லாம் காணோம். அதே நேரத்துல அங்க தரைக்கு கீழே ஏதோ ஒரு பெரிய குழி அந்த மான்ஸ்டர் உருவாக்குன மாதிரியும் தெரியுது. நான் அதை கண்ணாடி போட்டிக்குள்ளதான் அடைச்சு வச்சிருந்தேன். அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளவு பெரிய ஒரு குழி உருவாச்சுன்னு அந்த ஆளுக்குமே எதுவுமே தெரியல. இருந்தாலும் இப்போதைக்கு லூகாஸ், மேக்ஸ் அண்ட் வில் 3 பேரும் அங்க கீழே விழுந்திருப்பாங்கல்ல, அவங்கள தேடி தனித்தனியா பிரிஞ்சு போறாங்களா. அப்படி அந்த ரிசர்ச்சர் தனியா வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு வில்ல பாக்குறாரு. வில் மட்டும் இல்ல, கூடவே அந்த இடத்துல அந்த பச்சை கலர் சீரம் இருக்கிறதுமே கவனிக்கிறாரு. அந்த சீரமை பார்த்தோன்னே வில்ல விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அந்த சீரமை எல்லாம் பேக்ல எடுத்து போட்டுட்டு இருப்பாப்ல. ஒரு சீன்ல அந்த கடையில நம்ம டஸ்டினா அந்த மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண வரும்போது அவன் அந்த பேக் பேக் ஒன்னு தூக்கி போட்டிருந்திருப்பான்ல, அதை கூட ஒரு மான்ஸ்டர் எடுத்துட்டு போயிருந்திருக்கும்ல. சோ அந்த பேக் பேக்ல இந்த சீரம் தான் இருந்திருக்கு போல. அந்த பேக் பேக் இந்த நபரோடது. இப்போதைக்கு மிச்சம் சில சீரம் இருக்குதுன்னு அதை அவர் எடுத்துட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு பெரிய ஒரு மான்ஸ்டர் ஒண்ணு வரும். இது வரைக்கும் நீங்க பார்த்தத விடமே அது மிக பெருசா ஒண்ணு இருக்கும். அவ்வளவுதான், அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணதுன்னு தெரிஞ்ச உடனேமே இவர் என்னன்னா நம்ம வில்ல அம்போன்னு விட்டுட்டு அவரு பாட்டுக்கு அந்த சீரம் எடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருவாரு. அந்த மான்ஸ்டருமே வில்ல பார்த்தோன்னே அவனை அட்டாக் பண்றதுக்காக இருக்க கரெக்டா உள்ள போந்து நம்ம பசங்க எல்லாரும் வில்ல காப்பாத்துறாங்க. பிளஸ் அந்த மான்ஸ்டர் அங்க இருந்து விரட்டி விடுறதுக்காக நம்ம நிக்கி ஏதோ ஒரு டிவைஸ் எடுத்துட்டு வந்திருப்பா. அந்த டிவைஸ் உருவாக்குறதுக்காக அவங்க அம்மாவும் உதவி பண்ணிட்டு இருக்காங்களாமா. உங்க அம்மாவை நீ கூட கூட்டிட்டு வந்திருக்கே அப்படின்னு பசங்க எல்லாரும் ஷாக் ஆகும் போது பின்னாடியே அந்த மைக் லெவன் அந்த மான்ஸ்டர்ஸ் கடத்திருச்சு, அதனால அவளை காப்பாத்தணுங்கிற மாதிரி சொல்றாங்க. பிளஸ் டஸ்டின் எதுக்கு ஷாக் ஆனானா நிக்கியோட அம்மாவையும் கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா அப்ப எல்லா மேட்டரையும் நிக்கியோட அம்மா கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்கல்ல அப்படிங்கிற அந்த ஒரு ஷாக் தான். சோ அதுக்கப்புறம் ஃபர்தரா லெவனை தேடி இவங்க வந்துகிட்டு இருக்கும் போது அப்போ கரெக்டா அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட அவங்க மறுபடியும் மாத்திக்கிறாங்க. ஏகப்பட்ட அந்த குடி குட்டி மான்ஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கும், ஒன்னா சேர்ந்து இவங்களை ரவுண்டு கட்டிடுது. ஆனா இவங்களெல்லாம் அந்த மான்ஸ்டர்ஸ் டார்கெட் பண்றதோட சேர்ந்து அந்த மான்ஸ்டர்ஸ் என்னன்னா நம்ம அந்த ரிசர்ச்சர் இருக்கிறான்ல அந்த கடையோட ஓனர், அவனையுமே தூக்கிட்டு வந்து அதுங்களோட மெயினான மான்ஸ்டர், மெயினான லீடர் மாதிரி ஒண்ணு இருக்கும், ஒரு குவீன் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுகிட்ட கொண்டு வந்து போட்டிருந்திருக்க. அவனுக்குமே புரிஞ்சிருச்சு தங்கிட்ட இருக்கிற இந்த கிரீன் கலர் சீரம் தேடிதான் அது வந்திருக்குதுன்னு. ஆகையால் அவன் வச்சிருந்திருக்க சீரம்ல ஒன்ன தூக்கி நம்ம நிக்கி கிட்ட மேல படுற மாதிரி போட்டுட்டு அவளை போய் அட்டாக் பண்ற மாதிரி பண்ணிடுவான். இதை பார்த்த மத்த எல்லாருக்குமே பயங்கரமான கடுப்பாயிடும், என்ன இவ்வளவு மோசமான ஆளா இருக்கிறான்னு. ஆனா அந்த மான்ஸ்டர் நிக்கி அட்டாக் பண்ண போற மாதிரி இருக்க ஒரு பெரிய பாறைங்கிறது அந்த மான்ஸ்டர் மேல விழுகுது. அது நம்ம லெவனா தான் இருக்கும். பிளஸ் இந்த கலவரத்துல கீழே விழுந்த அந்த சயின்டிஸ்ட் இருக்கிறான்ல, அவன் மேல இருக்கிற எல்லா சீரமுமே அவன் மேலேயே விழுந்துரும். பிளஸ் அந்த மான்ஸ்டருமே இந்த சீரம் எல்லாம் அவன் மேல விழுந்துருக்கு. அந்த சீரமை சாப்பிடணும்னு அந்த சயின்டிஸ்ட அப்படியே எடுத்து அலேக்கா முழுங்கிரும். அவ்வளவுதான், ஏகப்பட்ட சீரம் அதோட பாடிக்குள்ள போன உடனே அந்த மான்ஸ்டருக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பவர்ஸ் எல்லாம் கிடைச்ச மாதிரி ஆயிரும். சரி, இப்ப எதுக்குடா அந்த சீரம் எல்லாம் டேஸ்டுக்காவானா? அதான் கிடையாது. அந்த சீரமை கன்சியூம் பண்றது மூலமா அந்த மான்ஸ்டர் இன்னுமே பவர்ஃபுல்லா மாறிட்டு அந்த இடத்துல அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கான அந்த போர்ட்டலுங்கிறத அது ஓபன் பண்ணுது. பசங்க எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு அந்த போர்ட்டலை அந்த மான்ஸ்டரை ஓபன் பண்ண விடாத அளவுக்கு சண்டை போட்டு தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. லெவனோட பவர்ஸ் எல்லாம் ட்ரை பண்றா, ஆனா பெருசா எதுவும் வேலைக்கான மாதிரி இல்ல. நம்ம நிக்கியுமே அவ வச்சிருந்திருக்க டிவைஸை வச்சுலாம் ஏகப்பட்ட தடவை அட்டாக் எல்லாம் பண்ணி பாப்பா, ஆனா அதுவும் வேலைக்கு ஆகல. பட் என்னன்னா அந்த மான்ஸ்டர் பயங்கரமா வீக் ஆயிருந்திருக்கும், அப்படியே தட்டி தவிழ்ந்து எப்படியாவது அந்த அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கு போயிடணும் அப்படின்னு வந்துகிட்டு இருக்க. அப்பதான் லெவனுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது, அந்த மான்ஸ்டர் போகட்டுங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் விட்டுறா. ஆனா ஒன்ஸ் அந்த மான்ஸ்டர் பாதி தாண்டதுக்கு
அப்புறம் அப்படியே அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த கேட்டை அவ க்ளோஸ் பண்றா. சோ அந்த மான்ஸ்டரோட பாடிங்கிறது அப்சைட் டவுன் வேர்ல்ட்ல பாதியும் இப்போ ரியல் வேர்ல்ட்ல பாதியும் விழுக அவ்வளவுதான், அது காலி. கம்ப்ளீட்டா மிஷினை முடிச்சிட்டாங்க. கட் பண்ணா ஒரு 3 வாரங்கள் கழித்து நிக்கியோட அம்மாவும் நிக்கியும் புதுசா ஒரு வீட்டுக்கு குடி வந்திருப்பாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க ஸ்டே பண்ணியிருந்த வீடுங்கிறது அந்த சயின்டிஸ்டோட வீடா தான் இருக்கும். அந்த புது வீட்டுல நம்ம நிக்கிக்கான இருக்கிற கராஜ்ல பசங்க எல்லாருமே D&D கேம் ஆடுறதுக்காக ரெடி ஆகுறானுங்க. அந்த கேம் ஆடுறதுக்காக ஹாப்பருமே 11க்கு பெர்மிஷன் கொடுத்திருப்பாரு போல. சோ அதனால 11 இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக வந்திருப்பாளா. சோ இப்படி பசங்க எல்லாரும் அவங்களோட லீவை ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படியே பேரலா அப்சைட் டவுன் வேர்ல்ட்ல அந்த மான்ஸ்டரோட மீதி துண்டுங்கிறது விழுந்திருக்கும்ல, அதுக்குள்ள இருந்து புதுசா இன்னொரு மான்ஸ்டர் முளைக்க அங்கே இந்த ஒரு சீரீஸையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களே, கண்டிப்பா இந்த சீரீஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய கதைகளை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. So yeah, thank you.